ஆதியே துணை. நம்மளுடைய தேவனின் திறவுகோல் யூடியூப் சேனல் வாயிலாக 24 நபிமார்களின் வரலாறை நாம பார்க்கறதுன்னு முடிவு செஞ்சு, இதற்கு முந்தைய பதிவில் இத்ரீஸ் அலை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம பார்த்தோம். அவர்கள் தன்னுடைய இறை வழிபாட்டில் மேலும் நிலை பிடிக்கிறதுக்காக நரகத்தில் அனுபவிக்கிற கொடுமையில நேரில் போய் பார்த்துட்டு வர்றதும், அப்புறம் சொர்க்கத்தில் போய் பார்த்துட்டு அங்கே குடியேறிக்கிறதுமா பார்த்தோம் அந்த பதிவில். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து நூஹ் அலை அவர்கள், அதாவது நோவா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு. இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்ரீஸ் அலை அவர்களுடைய கொள்ளுப்பேரன். அவர்களுடைய வம்சாவளியிலேயே வந்த மகன் வழி கொள்ளுப்பேரன். இப்ப இந்த மாதிரி நபிமார்களுடைய வரலாறு எதுக்காக நம்ம பார்க்கிறோம்? ஆமா, இந்த நபிமார்களுடைய வரலாறு மாத்திரம் இல்ல, நம்ம வந்த சித்தர் முத்தர்கள், ஞானிகள், யோகிகள், தவசிரேஷ்டர்கள், தவபாரவான்கள், இவங்களுடைய வரலாறு எல்லாம் நாம பார்க்க வேண்டியதுடைய முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க வர்ற காலத்துல ஒவ்வொரு காலத்திலையும் நல்ல வித்துக்களை இந்த மனிதர்கள் மத்தியில இருந்து பிரித்தெடுத்து அவங்க நல்வழிக்குள்ள பூத்தாட்டி வைக்கிற இந்த அரும்பணிக்காக அவர்கள் இறைவனால் பணிக்கப்பட்டு அந்த செயல் நடைபெறுவதையும், அதை மக்கள் முதல்ல எப்படி அவங்க அதை எதிர்க்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன கொடுமைகளை படுத்துறாங்க தங்களுடைய அறியாமையினால் அப்படிங்கிறதையும், அதன் பின்னால் எப்படி அவங்க ஜெயிக்கிறாங்க, தங்களுடைய ஞானபீடத்தை எப்படி அவங்க ஸ்தாபகம் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தியும் நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நபிமார்கள் வரலாறு படிக்கிறோம். இப்ப இத்ரீஸ் அலை அவர்களினுடைய மகனார் மத்தூசல் அவர்களுடைய மகன் திரு லாமக் அப்படிங்கிறவருடைய திருமகனார் தான் நூஹ் நபி என்று சொல்லக்கூடிய, நோவா என்று சொல்லக்கூடிய நூஹ் அலை அவர்கள். இவங்க பிறந்து வர்ற காலத்துல பாத்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா, உலகம் இறைவன் கொள்கையிலிருந்து ரொம்ப மாறுபட்டு அவங்க வந்து உருவ வழிபாடு, மற்ற போலி வழிபாடு, இந்த இதுகளில் நகல் வழிபாடுகள்ல ரொம்ப அவங்க ஆட்டம் பாட்டமா ஆகி, அவங்க ஒரு நல்லொழுக்கம் இல்லாம, ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள போய் மாட்டிடுறாங்க. அங்க நீதி, நெறி, நேர்மை, நியாயம் இதெல்லாம் அழிஞ்சே போயிருச்சு. உலகையே அறியாமை காரிருள் போல கப்பிக்கொண்டிருந்த காலமா இருக்கு. எந்த வழியே வாழ்க்கை படகை செலுத்துவது என்பதை அறியாது நல்லவர்களே விழித்து கொண்டிருந்த காலமா இருக்குது. இந்த மாதிரியான காலத்துலதான் நூஹ் அலை அவர்கள் அவதாரம் பண்ணி வராங்க. அவங்க சின்னஞ்சிறு வயசுலேயே தந்தையை இழந்துடுறாங்க. தாயின் பாதுகாப்புலேயே வளர்ந்து வராங்க. அவங்க இளமையில ஆடுகளை மேய்த்து அந்த மாதிரியான எளிமையான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து வராங்க. அவங்களுக்கு பருவம் எய்த அவர்களுடைய உடல் அளவு, கம்பீரம் இதெல்லாம் ஒரு 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 பெரிய ஒரு ஆண்மகனுக்குரிய அத்தனை அம்சங்களும் இருந்து அவர்களுடைய கண்கள் மிகுந்த கவர்ச்சி பெற்று விளங்கியதா வரலாறுகள் பதிவு செய்கிறாங்க. வீரத்தை காட்டும் விதமாக மீசையும் தாழ்மையை பிரதிபலிக்கும் தாடியும் அவர்களின் முக அழகை பன்மடங்கு அதிகப்படுத்தியது அப்படின்னு பதிவு பண்றாங்க. அப்போ இவங்க இந்த இரட்டை வாழ்க்கை தான் வாழ்றாங்க. எல்லா யோகியர்களையும் போலவும் இவங்களும் ஒரு இரட்டை வாழ்க்கை தான் வாழ்றாங்க. இவங்களுக்கு இந்த யுகம், இந்த மக்கள் இப்படி நெறி தவறி வாழ்ற இந்த வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு பிடித்தம் இல்லை. அப்படியான வாழ்க்கையில இருக்கும்போது இவங்க இறைவனத்துல என்ன வேண்டாங்கன்னா, இந்த புலிகள் எல்லாம் உலாவுதே இந்த காடு நல்லது போல இருக்குதே இந்த நாடை காணும் பொழுது, ஏன்னா மக்கள் இப்படி தறிகட்டு வாழ்றாங்களே, இதெல்லாம் யாரு கேட்கறதுக்கே ஆள் இல்லையா அப்படிங்கிற மனநிலையில மனிதர்களை விட இந்த விலங்கினங்கள் தேவலையே, இறைவனே அவ்வளவு கொடுமையா பாக்குறாங்க. ஆமா, அவ்வளவு கொடுமையா அங்க ஒரு தறிகட்ட தன்மையில இருந்திருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப ஆரம்ப கால வாழ்க்கை தானே. ஆதாம் நபிகளுக்கு அப்புறம் 4வது நபிகளா வராங்க. அப்புறம் ரொம்ப ஆரம்ப காலம்தான். அப்ப இறைவா எங்களை கைவிட்டு விடாதே, நீ எங்களை கைவிட்டு விட்டால் எங்களை காப்பவர் யார் அப்படின்ற அளவுல அவங்களுடைய மன ஓட்டம் ரொம்ப இறைவன்பால் ரொம்ப உருக்கமோடு இருக்குது. அவங்க இந்த காட்டுல அவங்க இப்படி தனிமையில இருக்கிறதும், இறைவன் வழிபாட்டுல இருக்கிறதும், தவத்துல இருக்கிறதுமாவே அவங்களுடைய நாட்கள் ஓடுது. எவ்வளவு காலம் ஆயிருதுன்னா 50 ஆண்டுகள் ஆயிருது. அவங்களுக்கு வயது 50 வருஷம் ஆயிருது. 50 ஆண்டுகள் வரைக்கும் இந்த இரட்டை வாழ்க்கையிலே அவங்களுக்கு காலம் ஓடிடும்.
அவர்களுடைய 50 ஆண்டுகள் உருண்டோடி மறைந்தன. ஒரு நாள் அவர்கள் காட்டிலே அமர்ந்திருந்து கடும் தவம் செய்து கொண்டிருந்த பொழுது ஜிப்ரீல் அவங்க முன்னாடி வந்து இறைவனிடமிருந்து தான் வந்திருப்பதா சொல்லி, இறைவன் உமக்கு சலாம் கூறி உமக்கு நபி பட்டத்தையும் ரசூல் பட்டத்தையும் வழங்கி வருமாறு எனக்கு பணித்திருக்கிறார் என்று கூறினார். அப்படி அவங்க சொன்னது முதலாக நூஹ் நபி அவர்கள் நபி பட்டத்தையும் ரசூல் பட்டத்தையும் பெற்று இந்த ஞான பாதையில அவர் அந்த காலத்துக்குரிய ஒரு ஞான சிங்கமா அவங்க உருவெடுத்து வராங்க. இறைவன் ஆணை ஏற்ற அடுத்த கணமே நூஹ் நபி அவர்கள் தங்களை இறைபணிக்கு அர்ப்பணித்துக் கொண்டார்கள். மக்களுக்கு நேர்வழி காட்டுவது ஒன்றே தங்களுடைய குறிக்கோளா அவங்க களத்துல இறங்கிடுறாங்க. இறைவா, உனக்காக உன் பணிக்காக என்னை, என் உடலை, என் உயிரை அர்ப்பணித்து விட்டேன். உன் பேரருள் துணை நிற்குமாக என்று கூறி அந்த நகரத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்க திருவிழா கோலாகலமா வண்ணமயமா ரொம்ப ஆட்டம் பாட்டம் கேளிக்கைகளோட திருவிழா நடக்குது. ஆண்களும் பெண்களுமா சிறுவர்களும் சிறுமியருமா நகர வீதிகள்ல வலம் வந்து கொண்டிருக்காங்க. அமுதனைய கீதங்களும் கூட்டங்களிலும் மாடங்களிலும் நிறைந்து வழிந்து கொண்டிருந்தன. அவை காற்றிலே மிதந்து சென்று வீதி வலம் வரும் இளவல்களுடைய ஏந்திலைகளுடையவையும் செவிகளிலே அமுதமலையாக பொழிந்து கொண்டிருந்தன. உருவ வழிபாட்டு கூட்டங்களிலோ மக்கள் பல்வேறு மந்திரங்களை முணுமுணுத்த வண்ணம் குழுமிக் கொண்டிருந்தார்கள். இதுபடியாக உருவ வழிபாடும் ரகரகமான வழிபாடுகளும் ஏக இறைவன் கொள்கையில சிறிதும் ஒட்டாத அளவிலான ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு வழிபாடும் அந்த காலத்துல இருந்து வந்திருக்குது. அப்ப நூஹ் அவங்க அதுக்குள்ள குறுக்கிட்டு, மக்களே வழிதவறி செல்லாதீர்கள், உருவ வழிபாட்டை விட்டொழியுங்கள், ஒரே இறைவனாகிய அல்லாஹ்வை வணங்குங்கள், நான் எச்சரிக்கிறேன் எச்சரிக்கிறேன் என்று ரொம்ப ஆவேசமா அவங்க முழங்குறாங்க. இந்த பேரொலியை கேட்டு அந்த கூட்டத்தினர் எல்லாமே இவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஒரு பித்தர் போல இருக்குது, இவர் லாமக்குடைய மகன், ஆனா இவர் இப்போ ஒரு பித்தர் ஆயிட்டாரு, இவர் எப்பயுமே காட்டிலே தான் இருப்பாரு, இப்ப திடீர்னு நாட்டுக்குள்ள வந்து இப்படி சத்தம் போடுறாரு அப்படி சொல்லி அவங்கள உதாசீனம் பண்றாங்க. ஆனா இவர் விடுற மாதிரி இல்லை. ஏன்னா இறைவன் இருந்து கட்டளை வாங்கிட்டு வந்திருக்காரு இல்லையா. நம்மை இறை தூதர் என்றும் நம்முடைய கடவுளர்கள் எல்லாம் எத்தகைய ஆற்றலும் இல்லை என்றும் அவருடைய இறைவனாகிய அல்லாஹ்தான் அகில உலகங்களையும் படைத்து ஆட்சி செய்யும் வல்லோன் என்றும் அல்லாஹ்வை வணங்குவதிலேதான் மனித இனத்திற்கு மீட்சி உண்டென்றும் இவர் பிதற்றிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவரை இங்கு அழைத்து வாருங்கள் அப்படின்னு அரச ஆணை பிறந்தது. அந்த நாட்டு ராஜா அவன் கூட்டு போயிடுறாங்க. நேரடியா அந்த காலத்துல எது தவறு பண்ணாலும் உடனே ராஜாட்ட கொண்டு போய் விட்டுருவாங்கல்ல, அப்படி கொண்டு போய் விட்டுறாங்க. இவருடைய கம்பீரமான தோற்றத்தையும் நல்ல ஒரு தேஜஸையும் பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் நீ யார் அப்படின்னு கேக்குறாங்க அரசவையில. அப்ப அவங்க அங்க மறுமொழி சொல்றாங்க. அதை கேட்டு நூஹ் அவர்கள் சற்றும் அஞ்சாதவர்களாக, மன்னர் பெருமானே, நான் இந்நாட்டு குடிமகன், லாமக்குடைய மகன், அல்லாஹ்வுடைய தூதன், நூஹ் என்பது என் பெயர், நான் உங்களை எல்லாம் ஒரே இறைவனாகிய அல்லாஹ்வை வணங்குமாறு அழைக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட தனக்கு தெரிந்த சத்தியத்தை எடுத்து நூஹ் அவர்கள் பேசுறாங்க. இதை கேட்டு அரசனுக்கு வந்து கோபமும் குழப்பமும் அதிருப்தியும் வருது. காரணம் என்னன்னா, அவங்க சமீபமா அத்தனை நூற்றாண்டுகள்ல இந்த மாதிரியான ஒரு இறைவசனத்தையோ ஒரு வரவையோ அவங்க கண்டதில்லை கேட்டதில்லை. அவங்களுக்கெல்லாம் தெரிந்ததெல்லாம் இந்த உருவ வழிபாடும் இந்த விதவிதமான ஆடல் பாடல் கேளிக்கைகளுடன் கூடிய இந்த வண்ணமயமான இந்த வாழ்க்கையை தான் பிடிச்சிருக்கு. அதனால அரசனுக்கு ரொம்ப கோபம் வந்து இவருக்கு எதுவும் பைத்தியமா அப்படின்ற அளவுல விசாரணை நடத்துறாங்க. அதுக்கு இவங்க பதில் சொல்றாங்க, எனக்கு பைத்தியமும் இல்லை, பணம் திரட்ட வேண்டும் என்ற ஆசையும் இல்லை, நீங்கள் எல்லாம் நேர்வழி பெற வேண்டும், ஒரே இறைவனாகிய அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை என்று அவங்க மறுமொழி சொல்றாங்க. அப்ப அரசன் வந்து என்ன சொல்லி விடுறாங்க, இன்னைக்கு திருவிழாவா இருக்குது, இன்னைக்கு ஒரு நல்ல நாளா இருக்குது, அதனால உங்களை நாங்க இப்படியே விடுறோம், நீங்க இனிமேலாவது இந்த மாதிரி கூட்டத்துல போய்
இப்படி தவறான செய்திகளை பரப்பாம ஒழுங்கா இருங்கன்னு சொல்லி கண்டிச்சு அனுப்பி விட்டுறாங்க. அப்ப அங்க இருந்த மக்கள் இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கும் போல தெரியுது, அதனாலதான் இவர் இப்படி எல்லாம் பிதற்றி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்கள பரிகாசம் பண்றதுலே குறியா இருக்காங்க. ஆனாலும் நூஹ் நபி அவர்களுடைய ஒரே இறை வழிபாட்டு பிரச்சாரம் நாள் தவறாமல் நடந்து வந்தது. வீதியிலும் சந்தியிலும் காலையிலும் அந்தியிலும் அவர்கள் கால் கெடுக்க நின்று இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தார்கள். தெருவிலும் வெளியிலும் மூலை முடுக்கிலும் அவர்கள் வெயிலில் நின்று ஒரே இறை வழிபாட்டு பிரச்சாரம் நிகழ்த்தினார்கள். மக்களே, என்னுடைய மக்களே, நீங்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள். வணங்குவதற்குரியோன் அவனையன்றி வேறொருவனும் இல்லை. நீங்கள் இதற்கு மாறு செய்தால் உங்களுக்கு வரவிருக்கும் மிக பெரும் வேதனை நாளை பற்றி நான் அஞ்சுகிறேன் என்று அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள். இப்படியாக அவர்களுடைய பிரச்சாரம் தொடர்ந்து வருது. அதுக்கு மக்கள் எல்லாம், நீ வெளிப்படையான வழிகேட்டில் இருப்பதை நாங்கள் உண்மையிலேயே காண்கிறோம், நீ உண்மையிலே கெட்டு போய் நீ ரொம்ப ஒரு தாழ்ந்த நிலையில போயிட்டன்றது எங்களுக்கு அப்பட்டமா தெரியுது அப்படின்னு சொல்லி, இப்ப திடீர்னு உனக்கு ஞானோதயம் ஏற்பட்டதா, நீ இவ்வளவு நாள் மலை காடு தானே சுத்திட்டு இருந்த அப்படின்னு சொல்லி அவங்கள பரிகாசம் பண்றாங்க. அதுக்கும் கொஞ்சம் ஒருபடி மேலேயே போய், நேற்று வரை எங்களுடன் விளையாடி கொண்டும் உரையாடி கொண்டிருந்தும் இவர் இன்று வந்து என்னவோ பிதற்றுகிறார். இவருக்கு எப்பொழுதுதான் நபித்துவம் வந்ததோ தெரியவில்லை. இரவில் வானத்தை பொத்துக்கொண்டு இவர் மீது தொப்பென்று நபித்துவம் விழுந்ததோ அல்லது பகலில் வந்து குதித்ததோ தெரியவில்லை என்று கேலி பண்ணி நகைத்தார்கள். இது ஒரு வாரம் அவரை கேலி பண்றாங்க. இன்னொரு பகுதி எப்படி கேலி பண்றாங்க அப்படின்னா, நாங்க ரொம்ப பெரிய பணக்காரவங்க, இறைவன் தன்னுடைய தூதராக அனுப்பி வைக்க இந்த பஞ்ச பராரியையா தேர்ந்தெடுத்தான், நாங்கள் எல்லாம் செத்து மடிந்து விட்டோமா என்ன அப்படின்னு இருமாப்புடன் கூறுறாங்களாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்புறம் சாதாரண மக்கள் என்ன சொல்றாங்க, இவரும் நம் போன்ற சாதாரண மனிதர் தாமே, இறைவன் நமக்கு நேர் வழிகாட்ட விரும்பினால் ஒரு அமரரை அல்லவா அனுப்பி வைத்திருப்பான் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இப்படி இவங்க சொல்ற இந்த குறுக்கு விசாரணைகளுக்கு எல்லாம் நூஹ் நபி அவர்கள் ரொம்ப பொறுமையா பதில் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, மக்களே, உங்களிடையே பிறந்து உங்களிடையே வாழ்ந்து வரும் ஒருவர் மீது உங்களுடைய இறைவனிடமிருந்து அறிவுரை வருதல் கண்டு நீங்கள் வியப்புறுகிறீர்களா? உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் நீங்கள் தூய்மை பெறுவதற்காகவுமே அது வந்துள்ளது. இதன் காரணமாக நீங்கள் இறையருளை பெறலாம் என்று கூறினார்கள். அதாவது உங்களுக்கு எளிமையா உங்களுக்கு வேமா வந்து அடையட்டும்னு தானே உங்களுக்கு மத்தியில் இருக்கிற ஒருத்தரை அவங்க மலக்குகளா வச்சிருக்காங்க அப்படின்னு திருக்குர்ஆன் வசனத்தை நினைவுபடுத்தும்படி அவங்க சொல்றாங்க. அவர்கள் கைகொட்டி நகைத்தனர், இதெல்லாம் பொய், இது பித்தலாட்டம் அப்படின்னு அவர்கள் வாய் கூசாது மொழிந்தார்கள். எனினும் நூஹ் நபி கோபப்படல. மக்களே, நான் சொல்வதை நம்புங்கள். உருவத் தொழுகையை விட்டொழித்து உருவமற்ற ஓர் இறைவனை வணங்குங்கள், நீங்கள் மறுமையில் நற்கூலி பெறுவீர்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு அங்க இருந்த மக்கள், நீர் கூறும் மறுமையும் அதில் கிடைக்கும் நற்கூலியும் எங்கே உள்ளன அப்படின்னு இவங்கள கேலி பண்றாங்க. அதுக்கு நபிகள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் உங்களின் முக்காட்டை கிழித்தெறிந்து விட்டு நான் கூறுவதை செவிமடுத்து நடப்பீர்களாயின் நான் கூறுவதன் உண்மையை அறிந்து கொள்வீர்கள் என்று மறுமொழி பகிர்ந்தார். அங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீர் கூறுவது அனைத்தும் பொய், அப்படி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரி இவங்க வழக்காடுவதிலையும் வாதம் பண்றதுலையும் நாள்கள் போகுது. அப்படி இருந்த கூட்டத்துல இருந்துதான் இவங்களுக்கு 2 மனைவிமார்களும் அமைகிறாங்க. இவங்களை நம்பி அவங்கள மனம் முடிக்க சம்மதிக்கிறாங்க. அதன் மூலமா இவங்களுக்கு குழந்தைகள் பிறக்குது. அதுல ஒரு மனைவி வந்து பிற்காலத்துல வந்து இவங்ககிட்ட இருந்து மறுபடியும் வழிமாறி அந்த மக்களோட சேர்ந்துக்கிறாங்க. அதையும் நம்ம பார்ப்போம். அப்படி நாளுக்கு நாள் அவர்களுடைய நூஹ் நபி அவர்களுடைய இஸ்லாமிய பிரச்சாரம் வலுவடையுது. அதுல அவங்க கொஞ்சம் கூட என்ன பண்ணல, கொஞ்சம் கூட பின்வாங்கல. நிச்சயமாக நான் உங்களுக்கு எவ்வித ஒளிவு மறைவுமின்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன். அல்லாஹ்வை அன்றி வேறு எதனையும் நீங்கள் வணங்கக்கூடாது. அப்படி வணங்கினால் துன்புறுத்தும் நாளின் வேதனை நிச்சயமாக உங்களுக்கு வந்து எய்தும் என்று நான் அஞ்சுகின்றேன் என்று மக்களை பார்த்து அவங்க கூப்பிடுறாங்க. அதுக்கு மக்கள் ஒரு நல்ல வலுவான கிராஸ் வைக்கிறாங்க பாருங்க.
நாங்கள் உம்மை எங்களை போன்ற ஒரு மனிதராகவே காண்கிறோம். நீங்க பார்வையில எங்களை மாதிரிதான் இருக்கீங்க. எங்களில் இழிந்தோரே அன்றி வேற யாரும் உங்களை பின்பற்றவில்லை. அதாவது எங்க கூட்டத்திலையும் ரொம்ப ரொம்ப இழிந்தவர்களே, அதாவது மோசமானவர்களே, நாங்களே பார்த்து மோசமானவங்கன்னு சொல்றவங்க தான் உங்களை பின்பற்றுறாங்க. அப்படி எங்கள்ல யாரும் மேலானவர்கள் உங்களை பின்பற்ற நாங்க பார்க்கல. அது போக நாங்க தான் உயர்ந்தவங்க. அப்போ ஒரு பொருள் உங்களிடம் உயர்ந்ததா இருந்தா அது எங்களுக்கு அல்லவா அது ரொம்ப கவர்ச்சிகரமா தெரியும். ஏன்னா நாங்க தானே உயர்குடி. அப்படி எங்களுக்கே படலையே. அப்ப உங்களுடைய ஞானமோ உங்களுடைய சத்தியமோ நீங்க சொல்ற வார்த்தையோ எங்களுக்கு அவ்வளவு கவர்ச்சியா தெரியலையே, அது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு கிராஸ் பண்றாங்க. அது கேட்டு நபிகள் மறுமொழி சொல்றாங்க, என்னுடைய மக்களே, என்னுடைய இறைவனின் அத்தாட்சிகளை கொண்டு நான் நிலைப்படுத்தப்பட்டிருந்தும் அவன் தன்னுடைய பேரருளால் என்னை ஒரு நபியாக ஏற்படுத்தி இருந்தும் அது உங்களின் அறிவு கண்களுக்கு தென்படவில்லையா? உங்களுடைய சாதாரண ஊனக்கண்ணில் நீங்க பாத்துட்டீங்க, நீங்க உங்களை போலதான் நான் இருக்கேன்னு. ஆனா உங்களுடைய அறிவு கண் கொண்டல்லவா இதை பார்க்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அது உங்களுடைய அறிவு கண்ணுக்கு தென்படவில்லையா? அப்படி தெரியலைன்னா நான் என்ன செய்யட்டும்? நீங்கள் என்னை பின்பற்றி ஒழுகுவதற்கு பகரமாக நான் உங்களிடமிருந்து யாதொன்றையும் விரும்பவில்லை. எவனுடைய கூலி அல்லாஹ், என்னுடைய கூலி அல்லாவிடமே அன்றி வேறு எவரிடமும் அல்ல. நான் சொல்றதை நீங்க கேட்டு இறைவனுக்கு பயந்து நடக்கிறதுக்கு சம்பளமா எனக்கு எதுவும் நீங்க தரப்போறது இல்ல. நான் எனக்கான கூலி அல்லாவிடமிருந்து வாங்கி கொள்வேன் அப்படின்னு பதில் சொல்லிட்டு இவங்க சொன்ன அந்த இழிந்தோர் அப்படின்றதுக்கு பதில் சொல்றாங்க. இழிந்தோர் மட்டும்தான் என்னை பின்பற்றுவதாக நீங்கள் கூறினீர்கள். அவர்கள் செய்து கொண்டிருக்கும் அலுவல் என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது. அவர்கள் அது நன்மையுடைய தொழில்காரவங்களா தீமையுடையவங்களா, அவங்களுடைய குலங்கோத்திரம் என்ன, அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது பற்றி துருவி ஆராய்வதும் எனக்கு அழகல்ல. அது பற்றி அவர்களிடம் கணக்கு கேட்பது இறைவன் மீது கடமையே அன்றி என் மீது அல்ல. அதை பத்தி கவலைப்பட வேண்டியதும் கணக்கு வச்சுக்க வேண்டியதும் இறைவன் ஒருவர் தான். நான் அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. இதை கூட நீங்கள் அறிய வேண்டாமா? தாழ்ந்தோராயினும் ஒரே இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளின் அவர்களை நான் விரட்டிவிட முடியுமா? ஒருபோதும் முடியாது. நிச்சயமாக அவர்கள் தங்களின் இறைவன் கண்ணியத்துடன் சந்திப்பவர்களாக உள்ளனர். ஆனால் நிச்சயமாக நான் உங்களையே தாழ்ந்த மூடர்களாக காண்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நீங்க சொல்ற மாதிரி நான் அவங்களுடைய குலம் உயர்வு தாழ்வு பாராட்டி நான் அவங்கள ஒதுக்குனா இறைவனுடைய தண்டனை என் மீது வரும் அல்லவா அப்படின்னு உங்களுக்கு பதில் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருவூலங்கள் அனைத்தும் என்னிடம் உள்ளன என்று நான் கூறவும் இல்லை. நான் தான் அது மொத்தத்துக்கும் அதிபதி அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லவும் இல்லை. எனக்கு இறைவன் அளித்திருக்கும் நபித்துவமானது இவ்வுலக செல்வங்கள் அனைத்தையும் விட மிக மாண்புடையதாகவும் நீர் கூறுவது உண்மையாயின் இன்னவற்றை பற்றி நீர் எங்களுக்கு கூற வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அதாவது நீங்கள் தான் நபிகள் அப்படின்னா நீங்க இன்னென்ன மாதிரியெல்லாம் எங்களுக்கு சொல்லணும் அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. இறைவன் என்னை நபியாக அனுப்பி அதற்கான அத்தாட்சிகளையும் எனக்கு நல்கியுள்ளான். அவன் அறிவித்ததை தவிர வேறொன்றையும் நான் அறிய மாட்டேன். எனவே மறைவானவற்றை நான் அறிந்தவன் என்று நான் கூறி திரியவும் இல்லை. மேலும் நான் ஒரு வானவன் என்று பிதற்றி திரியவும் இல்லை. மேலும் நீங்கள் இழிவு கண்களுடன் எவர்களை காண்கிறீர்களோ அவர்களுக்கு அல்லாஹ் யாதொரு நலனும் நல்கவும் மாட்டான் என்று நான் சொல்லவும் இல்லை. உங்களை போல நான் குலம் உயர்வு தாழ்வு சொல்லி சபிக்கவும் இல்லை. அல்லாஹ் எனக்கு அறிவிக்காத தவிர நான் வேறொன்றை அறியவும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் ஒரு யதார்த்த மனிதன் தான் இந்த உலக வாழ்க்கையில. ஆனால் தான் நபியாக அறிவிக்கப்பட்டவர் அப்படிங்கிறதும் அதுக்கான அத்தாட்சிகளை தான் அறிவேன் அப்படிங்கிறதும் தெளிவா சொல்றாங்க. அப்ப இவங்க அவங்கள பரிசோதிக்கிற முறையில இவங்க இன்னும் அதுல நேர்கோட்டுல நிக்கல அப்படிங்கிறதுதான் இங்க அந்த அப்படியான வாக்குவாதங்கள் முடியுது. அதுக்கு அவங்க நீங்க வாதம் அதிகமா செய்யறீங்க, அதிகமாக வாதம் செய்தும் விட்டீர். எங்களுக்கு வேதனை வரும் என்று நீர் கூறுவது உண்மையாயின் அதனை எங்கள் பால் கொண்டு வரும். அப்படி எங்களுக்கு சாபம் கிடைக்கும் அப்படின்னா அப்ப எங்க மேல அந்த சாபத்தை இறக்கி விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. அப்ப அவங்க ஒரு படி மேல போய் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இறைவனவே நேரடியாவே கூப்பிட்டு என்ன சொல்றாங்க, எங்களை தண்டிங்க, இவர் நபின்னு நாங்க ஏத்துக்கல அப்படின்னா நீங்க என்னை தண்டிப்பீங்களாப்ல, எங்க தண்டிங்க அப்படின்னே கேக்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்க போயிடுறாங்க. அது மட்டுமல்ல, அப்ப நபிகள் அவங்களை பார்த்து சொல்றாங்க, அதற்கு ஆற்றல் பெற்றவன் அல்லாஹ் தான், நான் இல்லை. அவன் நாடி நிச்சயமாக அந்த சாபத்தை உங்களுக்கு கொண்டு வருவான். அதனை தடுத்து நிறுத்த உங்களால் இயலாது.
நான் உங்களுக்கு அறிவுரை பகர எண்ணினாலும் அவன் உங்களை வழிகேட்டில் தட்டழிந்து விடுமாறு விட்டுவிட எண்ணி இருப்பான் ஆயின் என்னுடைய அறிவுரையால் உங்களுக்கு யாதொரு நலனும் ஏற்படாது. அவன்தான் உங்களை படைத்து பரிபாலிப்பவன். மறுமையில் அவனிடமே கொண்டு வரப்படுவீர்கள் என்று திட்டவட்டமாக மொழிந்தார். அதாவது அல்லாஹ் நாடினால் ஒழிய உங்களை காப்பதும் உங்களை கருவறுப்பதும் என்னால் ஆவாது. நான் உங்களுக்கு நல்லதே சொன்னாலும் அது நடக்கக்கூடாதுன்னு எண்ணி எழுதியிருந்தா அது நடவாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிடுறாங்க. நான் உங்களோடு இருப்பதும் நான் உங்களுக்கு இறை திருவசனத்தை ஓதி காட்டுவதும் உங்களுக்கு ஒரு சுமையாக தோன்றி அதற்காக நீங்கள் என் மீது பொல்லாங்கு சூழ்ந்தீர்களாயின் நான் அல்லாவையே நம்பியுள்ளேன். நீங்கள் தவறிழைத்து விட்டதாக நீங்கள் பின்னர் வருந்தாத வண்ணம் நீங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து எனக்கு தீங்கு செய்ய ஒரு முடிவெடுத்து அம்முடிவை நிறைவேற்ற முயற்சி செய்து பாருங்கள். அதில் நீங்கள் சிறிதேனும் தாமதிக்க வேண்டாம். அதாவது நீங்க எனக்கு பதிலுக்கு இப்ப நீங்க எப்படி கேட்டீங்க எங்களை சபிங்க அப்படின்னு, அது மாதிரி நான் உங்களை கேட்கிறேன். உங்களுக்கு எல்லாம் சேர்ந்துட்டு நீங்க எல்லாம் எனக்கு ஏதாவது தீங்கு செய்யணும் அப்படின்னா நீங்க அப்புறமேட்டு அவரை கூப்பிட்டுருக்கலாம் இவரை கூப்பிட்டுருக்கலாமேன்னு நினைக்காத அளவுல இப்பவே அவர்களை எல்லாம் கூப்பிட்டு உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுகள் எல்லாம் கூப்பிட்டு எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு ஒரு திடம், ஒரு தைரியம் அவ்வளவு கூட்டத்து முன்னாடியும். அப்ப நீங்கள் என்னை புறக்கணித்து நிராகரித்தால் அதற்காக நான் கவலை வரப்போவதில்லை. ஏனெனில் நான் உங்களிடம் யாதொரு கூலியையும் எதிர்பார்க்கவில்லை. என்னுடைய கூலி அல்லாவிடமே உள்ளது அப்படின்னு திட்டமா சொல்றாங்க. இப்படியாக அவங்களுடைய அறபோதகங்கள் எச்சரிக்கைகள் அனைத்தும் அம்மக்களின் செவியில் செவிடன் காதில் ஊதிய சங்கு போன்று இருந்தன. இப்படி போகுது. அப்படி காலப்போக்கில் என்ன ஆயிருதுன்னா இவங்களுக்கு வயது ஆகி இவங்களுடைய மூப்பு வந்துகிட்டே இருக்குது. அவங்க சமகாலத்துல வாழ்ற ஒவ்வொரு தாய் தகப்பனும் என்ன பண்றாங்க, அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் இவங்களை பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்களுடைய மறைவுக்கு அப்புறம் அவங்களுடைய பிள்ளைகளும் இவர்கிட்ட இருந்து தனிச்சு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு போதனை பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு பாக்குறோம். இறக்கும் போது கூட அப்படி சொல்லிட்டு போறாங்க, யார்கிட்ட வேணாலும் சேருங்க, நூகிட்ட மாத்திரம் போய் சேராதீங்க, அந்த லாமக்குடைய பையன் சொல்றத மாத்திரம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறக்குறாங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்கள பாக்குற நேரமெல்லாம் அவங்கள வஞ்சனை செய்யுங்க, அடிங்க, அவங்கள கல்லு விட்டு எறிங்க, இப்படி எல்லாம் போகுது. அப்படி இவங்களை பலவாறாக கல்லால் அடித்து துன்புறுத்துறாங்க, இவங்க மேலேயே ஏறி மிதிக்கிறாங்க அப்படின்லாம் வருது. இப்படி அப்புறம் மறுபடியும் அவங்க மயக்கத்துல இருந்து தெளிகிறதும் அவங்க மேல இருந்த கற்களை தேவர்களே அதை விலக்கி போடுறதும் இப்படியா ஓடுது. அப்ப இவங்களுக்கு வயது ஆக ஆக இவங்க இறைவனிடத்துல கோரிக்கைகள் ஒரு கட்டத்துல எப்படியெல்லாம் வைக்கிறாங்கன்னா, என்னைய அவங்களுடைய முகத்துக்கு மறைச்சு என்னைய வைங்க, என்னுடைய அறிவுரைகள் மாத்திரம் அவங்க காதுல விழட்டும், என்னை அவங்க கையில மாட்டப்படாதபடி என்னை காப்பாத்துங்கன்னு கேட்கறாங்க. அப்புறம் அதுலயும் ஒன்றும் பலன் வரலன்னா மறுபடியும் என்னை அவங்களுக்கு தோன்றும்படி செய்யுங்க, என்னை அவங்க அடிச்சாலும் பரவாயில்ல அப்படின்லாம் போய் மறுபடியும் மாட்டிக்கிறாங்க. இப்படியே இவங்களுடைய காலம் வந்துகிட்டே இருக்குது. மறுபடியும் இவங்க மயக்கம் அடைவதும் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு மறுபடியும் மக்கள்கிட்ட போய் மன்றாடுவதும் அவங்கள போய் இந்த உருவ வழிபாட்டை விட்டொழிக்க சொல்றதும் நன்மையின் பக்கமா சத்தியத்தின் பக்கமா ஏக இறைவனின் பக்கமா ஈமான் கொள்றதுக்கு அவங்கள போராடுவதுமா அவங்களுடைய காலம் போகுது. அதுல அவங்களுடைய அந்த ஒரு விவாகரத்து பெற்ற அவங்க 2 மனைவிகள்ல ஒரு மனைவி அவங்க தங்களுடைய குழந்தைகளை கூப்பிட்டு அவங்களும் இவங்க மேல கல்லெறிகிறதும் இவர்களை ஒரு பைத்தியக்காரரை போல சித்தரிப்பதுமா அதுவும் நடந்தேறி வருது. அப்படி இவங்களுடைய 2 மனைவியில ஒருத்தர், ஆமா, ஒரு மனைவியும் அவங்களுடைய மக்களும் அப்படி போயிடுறாங்க. அப்போ ஒரு முதல் மனைவியுடைய 3 பசங்க மட்டும்தான் அவங்களுக்கு நிக்கிறாங்க. அப்படி இந்த நிகழ்ச்சிகள் ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு 100 ஆண்டு அல்ல, 950 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்தன. எத்தகைய எதிர்ப்புகள் ஏற்பட்ட போதினும் அவற்றை அணுவேனும் பொருட்படுத்தாது பொறுமையின் இருப்பிடமாய் இப்பூதலம் வந்த அப்புனித நபியார் ஒரே இறை வழிபாட்டை மக்களுக்கு எடுத்தோதி வந்தார்கள். பொறுமையுடனும் பொலிவுடனும் அறிவுடனும் எடுத்தோதி வந்தார்கள். என்ன செய்தும் என்ன அம்மக்கள் ஆணவத்துடன் அதனை எதிர்த்து நின்றார்கள். அவர்கள் ஒரு கட்டத்துல போய் இறைவனையே அறைகூவி அழைத்து நின்றார்கள். அவர்களை நூஹ் நபியுடைய பொறுமைக்கும் ஒரு முடிவு கட்டுறாங்களாம். ஒரு நாள் அவர்கள் தங்களின் இல்லத்தில் அமைதியாக அமர்ந்திருந்து
950 ஆண்டுகளாக தாங்கள் செய்த ஒரே இறை வழிபாட்டு பிரசாரத்தினால் ஏற்பட்ட பலன்களை எண்ணி கணக்கிட்டு கொண்டிருந்தார்கள். ஒழுங்கான ஊனின்றி உறக்கமின்றி தொண்டை கிளிய 950 ஆண்டுகள் கத்தியும் அடிகளும் உதைகளுமாக 1000 பெற்றும் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரே இஸ்லாத்தை தழுவி இருப்பதை கண்டு அவர்களின் உள்ளம் நைந்து உருகியது. இவ்வளவு வருஷம் நாம போராடி நாம மனமாற்றத்திற்கான விதைகளை தூவி நம்மளுடைய சொல்ல கேட்டு வந்தவங்க ஒரு சிலர் தானே அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு உள்ளம் ரொம்ப வருந்துதான். அப்பொழுது இறைவனை நோக்கி, என்னுடைய இறைவனே, நிச்சயமாக நான் என்னுடைய மக்களை இரவு பகலாக அழைத்தேன். வெருண்டோடுவதை தவிர்த்து வேறொன்றையும் அது அவர்களிடம் அதிகப்படுத்தவில்லை. இவங்களை தாண்டி போகும்போதே விரலை வச்சு காதை அடைச்சுக்குவாங்க. இவங்க நின்று அவங்க ஒரு இடத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா மக்கள் தாண்டி போகும்போதே விரல்களால் தங்களுடைய காதுகளை பொத்திக்குவாங்க. இவர் சொல்றதை கேட்கக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி அவங்க பொருட்படுத்தவில்லை. நீ அவங்களை மன்னிப்பாயாக, அவர்கள் உன்னுடைய மன்னிப்பை ஏற்கட்டும். நான் அவர்களை அழைத்த பொழுதெல்லாம் அவர்கள் தங்களுடைய விரல்களை தங்களின் செவியில் புகுத்தியதோடு அல்லாமல் தங்களின் துணிகளை கொண்டும் தங்களை மூடிக்கொண்டார்கள். பெரும் திமிருடன் அவர்கள் தம் தவற்றின் மீதே நிலைத்திருந்தார்கள். அது போக இவங்க ஆசை வார்த்தையும் காட்டுறாங்க. நீங்க மாத்திரம் இறைவனை ஏத்துக்கிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு அருள் செய்வாங்க, உங்களுக்கு தோட்டங்களை உண்டு பண்ணி அதுல ஆறுகள் ஓட செய்து மலைகளை கொடுத்து அப்படியெல்லாம் கூட சொல்லி பாக்குறாங்க. அப்படியும் சொல்லி யாருமே நம்பல. ஏன்னா அந்த பூமி பாலைவனம், அது மலையை பார்க்காத பூமி, ரொம்ப காலங்களா நூற்றாண்டுகளா இருந்த காலம். அப்ப இவங்க சொல்ற இந்த மலை, இந்த தோட்டங்கள், இந்த இயற்கைகளில் இந்த வனப்புகள் மேல எல்லாம் மக்களுக்கு உடனே ஒரு பிடிப்போ நம்பிக்கையோ வரல. 7 வானங்களையும் அடுக்கடுக்காக அவன் எவ்வாறு படைத்துள்ளான் என்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா? அப்படியெல்லாம் சொல்றாங்க. இவங்க கண்ணில் பார்க்காது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட சொல்றாங்க. இந்த மண்ணை ஒரு விரிப்பாக அவன் அமைத்தான், அதில் நீங்கள் நடந்து செல்வதற்காக விரிவான பாதைகளையும் அமைத்தான். இப்படி படைப்பின் லட்சணங்கள் எல்லாத்தையுமே அவங்க எடுத்து போதிச்சோம். அவங்க யாருமே என்ன பண்ண தயாரா இல்லை, இவங்க சொல்றத கேட்கறதுக்கு தயாரா இல்லை. இப்படியாக அவங்களுடைய நாட்கள் கடந்து வருது. அப்போ ஒரு நாள் இறைவன்றிருந்து ஒரு திருச்செய்தி வருது. நூஹே, கவலைப்படாதீர், நம் ஆணையின்றி அணுவும் அசையாது. இப்பொழுது இஸ்லாத்தை தழுவியுள்ள சிறிதேனும் இச்சிறு தொகையினரை தவிர்த்து வேறு எவரும் இஸ்லாத்தை தழுவவும் செய்யார் என்று இறைவன் மொழிந்தான். அது கேட்டு நூஹ் நபி அவர்கள் திடுக்கிட்டவர்களாய், அவர்களின் வழி வருபவர்களாவது இஸ்லாத்தை தழுவ மாட்டார்களா? அதாவது மற்றவங்களை கேட்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர்களும் தழுவ மாட்டார்கள். என்னுடைய எழுதுகோள் அவ்வாறே எழுதி முடித்து விட்டது. இப்போதுள்ளவர்களிலும் இனி எவரும் இஸ்லாத்தை தழுவார் என்று இறைவன் கூற, நூஹ் நபி அவர்கள், அவ்விதமாயின் இறைவனே, உன் மீது நம்பிக்கையற்றவர்களில் ஒருவரை ஏனும் விட்டு வைக்காதே. விட்டு வைத்தால் அவர்கள் என்னுடைய அடியார்களை வழிகெடுத்து விடுவார்கள். பாவிகளையும் நிராகரிப்போரையும் தவிர்த்து வேறு எவரையும் அவர்கள் பெற்றெடுக்கவும் மாட்டார்கள். என் இறைவனே, எனக்கும் என்னை ஈன்ற என் அன்னை தந்தையருக்கும் இறை நம்பிக்கை கொண்டவனாக என்னுடைய இஸ்லாத்தில் நுழைந்த எவனுக்கும் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீ மன்னிப்பை அருள்வாயாக. இந்த அக்கிரமக்காரர்களுக்கு நீ அழிவையே அன்றி வேறு எதனையும் அதிகப்படுத்தி விடாதே அப்படின்னு இவங்க ரொம்ப காட்டமா உரைக்கிறாங்க. இது பற்றி பின்னாடி ஒரு குறிப்பு ஒன்று வரும், இந்த இடத்த ஞாபகத்தில் வச்சுங்க. அப்படி இவங்க சொன்ன உடனே ஆமீன் ஆமீன் அப்படின்னு படைப்பினங்கள் எல்லாம் அமரர்கள் உட்பட அவங்க முன்மொழிகிறாங்க. இறுதியாக இறைவன் நூஹ் நபி அவர்களின் இறைஞ்சுதலை ஏற்றுக்கொள்ள, நூஹே, கப்பலை கட்டும் என்று இறைவனிடமிருந்து செய்தி வந்தது. கப்பல் என்றால் யாது என்று வினவினார் நூஹ் நபி. அதாவது கப்பல்னாலே என்னன்னே தெரியாது காலம். ஏன்னா அவங்க ஒரு பெரிய வெள்ளத்தையோ அதுல இருந்து கப்பல் ஒரு கருவியை செய்து ஒரு கடல் தண்ணியோ ஆற்று தண்ணியோ இல்ல, அப்படி ஒரு சாதனமே இல்லாத ஒரு காலம் இவங்களுடைய சுற்று நடவடிக்கைகளை. அது மரத்தாலான வீடு, அது நீரில் மிதக்கும் தன்மை வாய்ந்தது என்று இறைவன் பகர்ந்தான். அதனை எதை போன்று கட்டுவது என்று வினவினார்கள் நூஹ் நபி அவர்கள். சேவலை போன்று கட்டுங்கள் என்று இறைவன் பணித்தான். அதற்காக மரம் எங்கு கிடைக்கும் என்று மறுகேள்வி விடுத்தார் நூஹ் நபி. உடனே ஜிப்ரையில் இறைவனின் ஆணைப்படி சொர்க்கத்திலிருந்து ஒரு மரத்தை கொண்டு வந்து கொடுத்து
அந்த மரத்தை நட சொல்றாங்க. அது 600 கஜ நீளமும் 400 கஜ சுற்றளவும் உள்ள பெரிய மரமா வளருது. இது 40 ஆண்டு காலத்துல இந்த மரம் வளர்ந்து முடிக்குது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பஞ்சம், வறட்சி, பட்டினி இதெல்லாம் அந்த நகரத்துல ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவ்வளோ துன்பங்கள் இருக்கும் போதும் அந்த மரணப்படுக்கையில இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் சாகும் போதும் மறுபடியும் இந்த பைத்தியக்காரனை பின்பற்றாதீர்கள்னு சொல்லிட்டு சாகலாம். அப்ப எவ்வளவு ஒரு கொடிய மனம் அவங்களுக்கு இருக்கு பாருங்க. ஏன்னா இவங்க 950 வருஷமா அங்க இருந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவன் ஒவ்வொரு குடும்பமும் கலையும் போதும் ஒவ்வொரு ஆளும் சாகும் போதும் அவன் பிள்ளைகளுக்கு இவரை மாத்திரம் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு நாள் நூஹ் நபி அவர்கள் அந்த மரத்தின் கீழே சோகமே உருவாய் அமர்ந்த போது அப்ப அந்த மரம் ஒரு விதமா இறைவனை தொழுகிறத பாக்குறாங்க. அப்ப அவர்களும் இது ஒரு அறிவிப்பு போல இருக்குன்னு அவர்களும் அந்த மரத்துடைய தொழுகையை போலவே தானும் ஒரு வித தொழுகையை நடத்தி புத்துணர்வு எய்த பெற்றார்கள் அப்படின்னு இறைவேதம் சொல்லுது. அந்த நேரத்துல இறைவனுடைய ஆணை வருது. நம் கண் முன்னே நீர் கப்பல் கட்ட தொடங்குவீராக. அக்கிரமம் செய்து கொண்டிருப்பவர்கள் பற்றி நீர் இனி என்னிடம் பரிந்துரைக்க வேண்டாம். நிச்சயமாக அவர்கள் மூழ்கடிக்கப்படுவார்கள். அதாவது இவ்வளவு காலம் அவங்களும் முடிந்த அளவு பண்ணிட்டு இறைவன்கிட்ட இவங்க நிறைய அவங்களுக்காக பரிந்துரைத்ததெல்லாம் போதும், இனி நீங்க ஆயத்தமாகுங்கன்னு ஒரு கட்டளை வந்துருச்சு. அது கேட்டு நூஹ் நபி அவர்கள் இறைவனே எனக்கு கப்பல் கட்ட தெரியாதே, நான் எவ்வாறு அதனை கட்டுவேன் என்று கூறினார். அப்பொழுது ஜிப்ரையில் நூஹ் நபி அவர்களின் முன் தோன்றி மரத்தை பலகைகளாக அரும், அதன் பின் அம்மரக்கிளைகளை கொண்டு ஆணி செய்து அடித்து அவற்றை இணையும் என்று கூறி கப்பல் செய்யும் முறையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். மறுகணம் நூஹ் நபி அவர்கள் கூஃபாவின் அண்மையில் உள்ள பாலைவனத்தில் கப்பல் நிர்மாணிக்கும் வேளையில் கனவேகத்துடன் ஈடுபட்டார்கள். 1000 கஜ நீளமும் 500 கஜ அகலமும் 300 கஜ உயரமும் உள்ள ஒரு மாபெரும் கப்பலை 7 அடுக்குகளுடன் இறைவன் ஆணைப்படி கட்டி முடித்தார்கள். கப்பலின் நிர்மாண வேலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களின் மக்கள், அதாவது அவர்களோட பரிகாசம் செய்யற அந்த நாட்டு மக்கள், அவர்களை சூழ்ந்துகிட்டு நீரில் மிதக்கும் வீடு இது அப்படின்னு சொல்லியும், முன்னாடி நபியா இருந்தவர் இப்ப தச்சராயிட்டாரு அப்படின்னு சொல்லியும் மறுபடியும் இவங்களை பரிகாசம் தான் பண்றாங்க. இவங்களை தேடி வந்து இவர் உண்மையிலே ஒரு பைத்தியக்காரர் போல இருக்கு, கப்பல் கட்டுறாராம் கப்பல், எல்லோரும் பூமியில் நிலைத்திருக்கும் வீடு கட்டுவார்கள், இவரோ நீரில் மிதக்கும் வீடு கட்டுகிறார், அது ஓடுவதற்கு தண்ணீர் எங்கே உள்ளது, இங்கு கிணறுகள் கூட இல்லையே அப்படின்னு இவங்கள இன்னமும் கேலி பண்றதுலே குறியா இருக்காங்க. மேலும் அவர்கள் நூஹ் நபி அவர்களை நோக்கி, நூஹே, நாங்கள் உம்மிடம் இழிந்தோருடன் சேர வேண்டாம் என்று எவ்வளவோ எச்சரிக்கை செய்தோம், எனினும் நீர் கேட்கவில்லை. இழிந்தோர்கள் அந்நட்பினால் நீ இவ்வாறாக மனம் பேதலித்து மேலும் மேலும் பைத்தியக்காரத்தனத்தில் ஆட்கொள்ளப்பட்டாய் அப்படின்னு சொல்லி இவங்கள இன்னும் பரிகாசம் பண்றாங்க. அது கேட்ட நூஹ் நபி அவர்கள், நீங்கள் எங்களை இப்பொழுது பரிகாசிப்பது போலவே நிச்சயமாக நாங்களும் உங்களை பரிகசிப்போம் அப்படின்னு அவங்களுக்கு மறுமொழி சொல்றாங்க. இப்ப இறைவன் பேசல, ஏன்னா இறைவன் தான் அதை நாங்க பாத்துக்கிறோம்ட்டாங்கல்ல. இப்பயும் மறுபடியும் சொல்ல போறாங்க, நூஹ் நபியே, வேலையை துரிதப்படுத்தும், அவர்கள் மீது என் சினம் இன்னும் அதிகமாகி விட்டது அப்படின்னு அவங்க அங்க, ஏன்னா இவங்க இன்னும் கெடுக்கிறாங்க அப்படின்ற காலம் வருதுன்ற போது அப்போ நபிகள் அவங்களுடைய வேலையை இன்னும் அதிகப்படுத்துறாங்க. அவங்களுக்கு துணைக்கு உஜீப்னு உனுக் அப்படிங்கிற ஒரு தச்சரையும் வச்சுக்கிறாங்க. அப்ப இவங்க பகல்ல ஒரு வேலையை செஞ்சு வைப்பாங்க, இரவுல அந்த பொல்லாத மக்கள் வந்து இதை கெடுத்து விட்டு போறதை பார்க்கும் பொழுது இறைவன் இவங்களுக்கு பாதுகாப்புக்காக நாய்களை வளர்க்கக்கூடிய அந்த ஆணையை பிறப்பிக்கிறாங்க. அப்படி முதலாக பாதுகாப்புக்காக நாய் வளர்க்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை நூஹ் நபி காலத்துலதான் ஆரம்பிக்கிறதா வேதங்கள் பதிவு செய்து, அந்த மாதிரி இவங்க இரவு பகலா பண்ணி வரும் பொழுது ஒரு 4 மரப்பலகைகள் கூட கம்மியாயிடுது. அதை அவங்களுடைய அந்த உஜூப்னு உனுக் அப்படிங்கிற அந்த தச்சர் தான் போய் எடுத்துட்டு கூட வராங்க. அதுல அவங்களுடைய பசி, கோர பசி இருக்குமா, அதை அவங்க வந்து மறைக்க தெரியாம அவங்க ஒரு அவதியில தான் இருந்திருக்காங்க. அது அப்படி இருக்கிற காலத்துல இவங்க இந்த வேலையை செய்ய சொல்லும்போது நபிகள்கிட்ட
எனக்கு இது நான் செஞ்சுட்டு வந்தா எனக்கு உணவு தருவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க யதார்த்தமா அதுக்கு என்ன வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அவங்க சந்தோஷத்தோட போய் அந்த அவங்க சொன்ன மரத்தவே வேரோட பிச்சை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு உணவு கேட்டிருக்காங்க. நபிகள் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி 3 ரொட்டி துண்டுகளை கொடுத்ததும் அதுக்கு இவங்க பதில் சொல்றாங்க, நான் ஒரு நாளைக்கு 12,000 ரொட்டிகள் தின்கின்றேன், எனினும் அவை கூட எனக்கு பற்றாமல் இருக்கின்றன, இவை எனக்கு ஒரு பல்லுக்கு கூட காணாதே அப்படின்றாங்க. அப்படி அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அது சாதாரண மனிதனுடைய பசி அல்ல. அப்படி இருக்கும்போது நூஹ் நபி அவங்கள கொஞ்சம் கவனமா பார்த்துட்டு ஏறெடுத்துட்டு, நீ திருப்தியாக உண்ண நினைத்தால் இறைவனின் திருப்பெயரால் தொடங்குவதாக கூறி உண்பாயாக அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்லித்தராங்க. அதே மாதிரி அவங்களும் செய்யறாங்க. அது செஞ்சதும் வெறும் 1.5 ரொட்டியில அவருடைய 12,000 ரொட்டிக்கான அந்த பசியும் தீர்ந்து விட்டது அப்படின்னு பதிவு பண்றாங்க. அப்புறம் இந்த கப்பல் மறுபடியும் மேற்கொண்டு வேலை தொடங்கி அது முழுமையடைகிற நேரத்துல இவங்களுடைய பாட்டனார் ஆதம் நபி அவர்களுடைய உடலை அதுல ஏத்திக்கக்கூடிய ஒரு பெட்டி ஒன்றையும் மரத்துல செஞ்சு வச்சுக்க சொல்லி உத்தரவாகுது. அதையும் அவங்க செஞ்சு வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மக்காவுக்கு போய் ஹஜ்ஜு செஞ்சு வருமாறு இறைவனிடமிருந்து ஆணை வருது. அதையும் அவங்க போய் செயல்படுத்துறாங்க. மக்காவுக்கு அவர்கள் அடியெடுத்து வைத்ததுதான் தாமதம். அவர்களின் கூட்டத்தினர் அவர்கள் அரும்பாடுபட்டு கட்டிய கப்பலை கொளுத்தி சாம்பலாக்க முனைந்து நின்றனர். இவங்க புனித யாத்திரை போயிட்டாங்கன்னு கப்பலை எரிக்க வந்துடுறாங்க. அவ்விதம் அவர்களால் ஆக்க இயலாது இறைவன் அதனை அமரர்களை கொண்டு காத்தருளினான். ஹஜ்ஜு கடனை இனிதே நிறைவேற்றி முடிந்த நூஹ் அவர்கள் காஃபாவின் வலது பக்கத்தில் தம் அருமை பாட்டனார் ஆதம் அவர்கள் பயன்படுத்திய கல் அடுப்பு இருப்பதை கண்டு அதனை தம் இல்லம் எடுத்துக்கொண்டு இல்லம் எடுத்து செல்ல இறைவனிடம் அனுமதி வேண்டினார். அங்க அவங்களுடைய பாட்டனார் உபயோகப்படுத்திய ஒரு கல்லினாலான ஒரு அடுப்பு, அதுக்கு இறைவன் அனுமதி தர அதை எடுத்து வச்சுக்கிறதாவும், அப்ப இறைவன் அதுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த கல்லடுப்பிலிருந்து நீர் கொப்பளித்து வர காண்பீராயின், அதாவது தண்ணி ஊற்றெடுத்து வரும் பொழுது உங்களுக்கான நேரம் வந்துட்டதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு சார்ந்தவங்க எல்லாம் கப்பலுக்குள்ள போக சொல்லிருங்கன்னு சொல்லி ஒரு அறிவுரையும் சொல்லி அனுப்புறாங்க. நபி அவர்கள் மக்காவிலிருந்து திரும்பி ரஜப் மாதம் முதல் நாள் வெள்ளி அன்று அவர்கள் மக்காவிலிருந்து கொண்டு வந்த ஆதம் நபி அவர்களின் அடுப்பு பொங்கி நீரை கொப்பளித்தது. அதாவது அதற்கான பிரளயத்துக்கான நேரம் வந்துருச்சு. இதனை அவர்களின் மனைவி அவர்களுக்கு அறிவிக்க அடுத்த கணம் அவர்களுக்கு இறைவன் ஆணையும் வந்தது. தம் குடும்பத்தினர் அனைவரையும் மேலும் பறவையிலையும் விலங்கினங்களையும் ஊர்வனவற்றிலையும் 2 ஆண் பெண் ஜோடி ஜோடியாக கப்பலில் ஏற்றிக்கொள்ளுமாறும் தான் 40 இரவு பகலாக மழையை கொட்டென கொட்டச் செய்து மண்ணகத்தின் மேற்பரப்பில் தான் படைத்த அத்தனை படைப்புகளையும் அழித்தொழிக்கப் போவதாகவும் இறைவன் அவ்வாணையில் குறிப்பிட்டான். பிரளயத்துக்கான ஆரம்பம் வந்துருச்சு. அநியாயக்காரர்களான கூட்டத்தினரை விட்டும் எங்களை விடுவித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகுக. இன்னும் எங்களின் இறைவனே, பாக்கியம் பெற்ற இறங்குமிடத்தில் எங்களை இறக்குவாயாக. மேலும் இறக்கி வைப்பவர்களில் எல்லாம் நீ நல்லவன் என்று கூறுவீராக என்று அருள்போதம் செய்தான். இவங்களை இறங்கும் போது என்ன மாதிரி இவங்க தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கூட சொல்லி தந்துடுறாங்க. இறைவன் ஆணைப்படி நூஹ் நபி அவர்கள் தம்முடைய குடும்பத்தில் அனைவரையும் இந்த கப்பல்ல ஏறிக்க சொல்லிட்டு, இதனை செலுத்தவும் நிறுத்தவும் வல்லவனாகிய அல்லாவின் திருப்பெயரை மொழிந்து இதில் நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்க உத்தரவு பண்ணி எல்லாரும் அதுல ஏறிடுறாங்க. முதல் தட்டில் ஆதம் நபி அவர்களுடைய புனித உடலும் அந்த ஒரு பெட்டி செஞ்சிருந்தாங்கல்ல, அந்த பெட்டியில வச்சு வைக்கப்பட்டது. அந்த நேரத்துல ஆதம் நபி அவர்களுடைய நகம் மட்டும் பசுமை நிறமாக மாறி இருந்ததாம். 2வது தட்டில் ஹவ்வா அவர்களின் புனித உடலும் ஏற்றப்பட்டது. அதிலே பெண்களும் ஏறிக்கொண்டார்கள். 3வது தட்டில் ஊர்வனவும் ஆடு மாடு ஒட்டகம் முதலிய மிருகங்களும் ஒவ்வொரு இனத்திலும் ஆணும் பெண்ணுமாக 2 ஏற்றிக் கொள்ளப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இப்ப முதல் 2 தட்டுகள் முடிந்து இன்னும் 5 தட்டுகள்ல 5 விதமா பிரிக்கிறாங்க. இப்பொழுது நூஹ் நபி அவர்கள் இறைவனை நோக்கி,
இறைவா, நான் எவ்வாறு இதை செய்வேன் என்று கூறி தம் ஆற்றாமையை வெளிப்படுத்தினார். இதில் நல்லா கவனிச்சோம்னா ஒவ்வொரு முறையும் நபிகள் தன்னுடைய புத்திக்கு எதுவுமே செய்யல, எல்லாத்துக்குமே இறைவனுடைய ஆணையை கேட்டு கேட்டு. அப்ப இந்த இடத்துல அவங்களுக்கு 2 தட்டுல வைக்க வேண்டிய பொருள்கள் தெரியுது, பாக்கி 5 தட்டுகள்ல இது எப்படி நிரப்புறது அப்படின்றது தெரியல. அவற்றை நூ நபி அவர்களின் முன் வர செய்த இறைவன், அதாவது அந்த படைப்பினங்களை எல்லாம் ஜோடி ஜோடியாக அவர்களை நோக்கி தம் 2 கைகளாலும் அவற்றை தொடுமாறு கூறினார். அவர்கள் அவ்விதமே செய்ய அவர்களின் வழக்கை பட்டது ஆணாகவும் இடக்கை பட்டது பெண்ணாகவும் இருந்தன. அவற்றை நூ நபி அவர்கள் 3வது தட்டில் ஏற்றுக்கொண்டார். மீண்டும் அவர்கள் அவ்விதமே செய்து 4வது தட்டில் பறவை இனங்களை ஒவ்வொரு வகையிலும் ஜோடி ஜோடியாக ஏற்றிக்கொண்டார். இப்பொழுது மற்றொரு பிரச்சனை, சிங்கம் புலி முதலான வனவிலங்குகளை எவ்வாறு ஏற்றிக்கொள்வது என்பதே அப்பிரச்சனை. அதெல்லாம் ஏத்திக்கிட்டு அந்த ஆடு மாடு ஒட்டகங்களை அவை சாப்பிட்டுருமே அப்படின்னு இவங்களுக்கு பயம் வந்துச்சு. அப்போ மறுபடியும் இவங்க சொந்த புத்தியில் எதுவும் செய்யல, மறுபடியும் இறைவனைத்தான் கேட்கிறாங்க. அப்ப இறைவன் அவற்றிற்கிடையே பகையை உண்டு பண்ணியவன் யார் என்று வினவினார். அதற்கு அவர்கள் நீர்தான் என்று பதில் உரைத்தார்கள். அவ்விதமாயின் அவற்றிற்கிடையே நட்புறவையும் என்னால் ஏற்படுத்த இயலும் என்று கூறி அதன் பேரில் 5வது தட்டில் சிங்கம் புலி ஆகிய வனவிலங்குகள் ஏற்றப்பட்டன. இதே போல பாம்பு தேல் நட்டுவாக்களி இவையெல்லாம் வந்து நிக்குது. அப்ப நீங்க இங்க கப்பல்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தீங்கு செஞ்சுட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு நபிகள் கேட்க, அதுக்கு அவர் எல்லாமே நாங்க உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரோம், உங்களுடைய அடியார்களையும் இந்த கப்பல்ல இருந்து யாரையும் எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு அவங்க சத்தியம் பண்ணி தர அவர்களையும் 6ஆம் தட்டில் ஏற்றிக்கிட்டாங்க. 7ஆம் தட்டில் விதைகளும் பழங்களும் ஏற்றி கொள்ளப்பட்டன. அனைவருக்கும் போதுமான உணவுப் பொருட்களும் கப்பலில் சேகரித்து வைக்கப்பட்டன. அப்போ ஒரு வாரம் அந்த கப்பல் நிறைவாயிருச்சு. மனிதர்களும் விலங்கினங்களும் பறவையினங்களும் ஊர்வனவும் கப்பலில் ஒன்றன் பின் ஒன்றாக ஏறும் பொழுது ஒரு கழுதை மட்டும் ஏறாமல் நின்று கொண்டிருந்தது. இப்லீஸ் அதனுடைய வாளை பிடித்து மறைந்திருந்து இழுத்து கொண்டிருந்தான். அப்ப சைத்தான் தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சு அங்க பண்ணிட்டு இருக்கான். எனவே அதனை ஏறு ஏறு என்று நூ நபி அவர்கள் எத்தனையோ முறை கூறியும் அதனால் ஏற இயலவில்லை. ஒரு பக்கமா சைத்தான் வாழை பிடிச்சி இழுக்கிறான், இவங்க முன்னாடி கயிறை பிடிச்சி இழுத்து மேல வா வான்னு கூப்பிடுறாங்க, அதனால ஏற முடியல. அப்போ இவர்கள் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கோபமாகி மல்வூனே ஏறு என்று கூறினாராம். அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா சைத்தானுடைய ஒரு அடைமொழி சொல் போல இருக்கு. அவ்வளவுதான். இப்லீஸ் தன் பிடியை விளக்கினான். கழுதை கப்பலில் ஏறியது. அத்துடன் மல்வூனாகிய இப்லீஸும் கப்பலில் ஏறிக்கொண்டான். கப்பலில் ஏறியதும் தன் சுய உருவில் தோன்றிய இப்லீஸை நபிகள் அவர்கள் தங்களின் கண்களால் காண அவர்களுக்கு அடங்கா சினம் ஏற்பட்டது. இப்லீஸே, நீ எப்படி என் அனுமதியின்றி கப்பலில் ஏறினாய், இறங்கு வெளியே என்று அவர்கள் அலறினார்கள். அப்பொழுது இப்லீஸ் அவர்களை நோக்கி, நூஹே, நீர்தாமே என்னை கப்பலில் ஏறச் சொன்னீர் என்று கூறினான். அதாவது மல்வூனே ஏறு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த கழுதையை பார்த்து. அப்ப மல்வூன் யார் அங்கு இருந்தது என்னை தவிர, அதனால்தான் நானும் ஏறிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தானும் ஏறிக்கிட்டதாகவும், அதுபோல உலக இறுதி நாள் வரையில் தன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு தான் இறைவனிடம் ஒப்பந்தம் செய்து வந்ததையும் அவங்களுக்கு நினைவுபடுத்தி விட்டு ஓடி போய் மறைஞ்சிடறானா. அப்போ நபிகள் அவர்களுக்கு அதுவும் நியாயம்தான். எத்தனையோ பிரளயங்கள் வந்தாலும் இப்லீஸுக்கு முடிவு வந்து இறைவன் கையில தானே, அது இனி இறுதி நாள்ல தானே அப்படின்னு சொல்லி அவங்களும் உண்மையை உணர்ந்து அவங்களும் அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாங்க. நீ என்னுடைய கப்பலில் இருக்கும் வரை இங்குள்ள எவரையும் கலைத்தல் கூடாது என்று கூறினார்கள். அவனும் நல்லது, அவ்விதமே செய்கின்றேன், ஆனால் கப்பலில் இருந்து இறங்கியதும் அவர்களின் உள்ளத்தை கலைப்பேன் என்று கூறினான். அதன் பின் நூ நபி அவர்களை நோக்கி, என்னுடைய பாவம் போக்கி என்னை மன்னித்தருளுமாறு இறைவனிடம் இறைஞ்சும் என்று கூறினான். அப்ப நபிகளை விட்டே இறைவன்கிட்ட தன்னுடைய பாவ மன்னிப்புக்காக இப்லீஸ் ஒரு திட்டம் வகுக்கிறான். அவ்விதமே நபிகளும் இறைவன்கிட்ட கேட்க, அப்பொழுது இறைவனிடமிருந்து, நூஹே, அவன் ஆதத்திற்கு பணியட்டும், அவனுடைய பாவத்தை போக்கி அவனை ஆட்கொள்கிறேன் என்று அறிவிப்பு வரும். இப்பவும் ஆதம் அவர்களுடைய திருமேனி அந்த முதல் தட்டுல இருக்குது இல்லையா, அதை மறுபடியும் இறைவன் சுட்டி காட்டி, இங்க இருக்கிற ஆதமுக்கு அவன் பணியட்டும், நான் இப்பவும் அவனுடைய பாவத்தை போக்கிக்கிறேன், அவனை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு மறுமொழி தராங்க. அதுக்கு இப்லீஸ் என்ன சொல்றான், ஆதம் உயிரோடு இருக்கும் பொழுதே அவருக்கு நான் பணியவில்லையே, இப்பொழுதுதான் நான் பணிய போகிறேன் என்று எகத்தாளமாக கூறினான். இது ஒரு பக்கம் நடக்குது. இப்ப இந்த மறுபக்கம் இறைவனின் பழி தீர்க்கும் நேரம் நெருங்கியது.
சிறிதளவாக தண்ணீரை கொப்பளித்துக் கொண்டிருந்த ஆதம் அலை அவர்களின் அடுப்பு இப்பொழுது தண்ணீரை வெள்ளம் போன்று கொப்பளிக்க தொடங்கிவிட்டது. இப்போ இவங்க ஏற வேண்டியவங்கலாம் இப்ப இது மாதிரி ஆதம் அவர்களின் அடுப்பு தண்ணீரை வெள்ளம் போல் கொப்பளிக்க தொடங்கிவிட்டது. வானத்தின் முகடு பெய்த்து கொண்டதோ என்று எண்ணும் வண்ணம் விண்ணிலிருந்து வெந்நீர் மலையும் கொட்டு கொட்டென்று கொட்டியது. ஏரி குளங்கள் எல்லாம் நிறைந்து வழியும் வண்ணம் கொட்டியது. இப்போ இவங்க காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் எல்லாம் அந்த படகுல ஏறியாச்சு. எல்லா படைப்பினங்களும் அதுல ஏறியாச்சு. உள்ள இப்லீஸும் வஞ்சகமா ஏறிக்கிட்டான். இப்போ இந்த அழிவு கோலங்கள் வர்ணிச்சு வராங்க. அப்போ வானத்துல இருந்து வெந்நீர் மழை வருது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 இரவு பகல்கள் இந்த மழை வருது. இந்த மழை இப்படி பெருக்கெடுத்து வர்ற நேரம் இவங்க கப்பல்ல கட்டின அதை ஒட்டுறதுக்காக பயன்படுத்திய வஜ்ரம் ஒரு வேதிப்பொருள்ல அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அந்த காலங்கள்ல. அது இலகுற மாதிரியான ஒரு இது வருது, நேரம் வருது. அதை கண்டும் மறுபடியும் இவங்க இறைவன்கிட்ட கெஞ்ச இறைவன் அதற்கான ஒரு தொழுகையை இவங்களுக்கு கற்றுக் கொடுத்து தௌராத்தில் உள்ள இஸ்முல் அலாமாகிய அஹயன் அஷராகியன் என்பதை சொல்லிக் கொடுத்து அதனை ஓதி தன்னிடம் இறைஞ்சுமாறு தான் ஆவண செய்வதாகவும் கூறினார். அவ்விதமே அவர்கள் செய்ய வஜ்ரம் கரைவதும் நின்றது. கரைந்த வஜ்ரமும் கெட்டியாகியது. அந்த இடுப்புக்கெல்லாம் வஜ்ரம் தடவிருக்காங்க. கரையுது சுடநீர்னால. ஆமா. அதுக்கு ஒரு ஒரு ஓதலை இறைஞ்சும் போது அதுக்கு அவங்க இந்த மாதிரி என்ற இறைஞ்சி கேளுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது அகமியத்துல இருக்க ஏதாவது ஒரு பொருள். அத்துடன் இறைவன் பூமிக்கும் ஆணையிட மண்ணே உன்னிடம் உள்ள ஊற்றுக்களை எல்லாம் வெளிப்படுத்து. மண்ணுக்கடியில் மறைந்து கிடந்த நீர் ஊற்றுகள் எல்லாம் பீரிட்டு கொண்டு வெளியே பாய்ந்தன. எங்கும் ஒரே வெள்ளக்காடாகியது. இப்ப அரண்மனையில இருந்த அந்த ஜபர்தஸ்த் மன்னனுடைய சந்ததிகள்லாம் இருந்திருப்பாங்கல்ல, அவர்கள் தப்பிக்க பிழைக்க போறாங்க. அப்ப நபிகள் அவங்கள பார்த்து சொல்றாங்க, அரசனே, இறைவனுடைய தண்டனை வந்து விட்டது. இனி உன்னால் அதன் பிடியில் இருந்து தப்பி பிழைக்க இயலாது. இவங்கெல்லாம் அந்த மேல்தட்டுல நின்று இப்ப வேடிக்கை பாக்குறாங்க. அவன் தப்பி பிழைக்க ஓடினான், இறப்பை நோக்கி ஓடினான். கப்பல் மிதக்க ஆரம்பிக்கல. இப்பவே இவ்வளவு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப கூடுது தண்ணி. முதல்ல நடந்து போறாங்க, அப்புறம் நீந்தி போறாங்க. இந்த பக்கம் கொதி நீர் வருது, ஊற்றுகள் பீத்தெடுக்குது, மண்ணே பொழக்குது. இடியும் மின்னலும் கடுமையாயின. காற்று சுழன்று சுழன்று வீசியது. வீட்டு கூரைகள் எல்லாம் வானிலை பறந்து கொண்டிருந்தன. நிமிடத்திற்கு நிமிடம், நொடிக்கு நொடி மழையின் வேகமும் காற்றின் கதியும் அதிகரித்து கொண்டிருந்தன. கணுக்கால் அளவு இருந்த வெள்ளம் முழங்கால் அளவு ஆகியது. வீதிகளிலே நீர் ஏறிக்கொண்டிருந்தது. சில கணத்திற்கு முன் அவற்றில் நடந்து கொண்டிருந்த மனிதர்கள் இப்பொழுது அதில் நீந்தி கொண்டிருந்தார்கள். தண்ணீர் வீட்டுப்படிகளையும் தாண்டி உள்ளேயும் ஏறிக்கொண்டிருந்தது. வீட்டு சுவர்கள் எல்லாம் தொப்பென்று கீழே விழுந்து கொண்டிருந்தன. அவற்றில் இடையே சிக்கி பலர் மாண்டு கொண்டிருந்தார்கள். இப்படி இதோடைய கோரம் போயிட்டு இருக்கு. அப்போ மரத்தின் நுனியில ஏறினவன் மரத்திலேயே வச்ச அவனுடைய மரணம். மலையில ஏறி ஓடினவன் மலையிலேயே வச்ச அவனுடைய மரணம். வீட்டு கூரையில் ஏறினவன் வீட்டு கூரையிலேயே அப்படியே மரணம். அங்கங்க நின்று அவனுடைய உயிர் அங்கங்க பறிக்கப்படுது. இந்த அமளிகளை எல்லாம் கப்பலின் மேல்தட்டில இருந்து நபிகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் மிதக்க ஆரம்பிக்கல. அதுக்கான இன்னும் வெள்ளம் கூடணும்ல. அப்ப அவங்களுடைய ஒரு மகன் பற்றிய ஒரு எண்ணம் கூட வருது. கனான் அப்படிங்கிற மன்னன் மகன், நபிகளுடைய மகன் தான். ஆனா அந்த மாற்றமாய் போன அந்த மனைவியின் மகன். அவங்க காலம் முடிஞ்சிருக்கும், இவர் ஒருத்தர் பாக்கி இருக்கார் போல. அப்ப இவங்க திரும்பி வந்திருக்கலாமே நினைக்க அவங்க பையனை பார்த்து கும்பிடுறாங்க. அவங்ககிட்ட பேசுறாங்க, வந்து ஏறிக்கலாமே அப்படின்னு. அப்போ அவங்க பையன் சொல்றாரு, எனக்கு நீச்சல் தெரியும், நான் இறைவனை ஏற்றுக்கொள்வதா இல்லை, அதுக்கு பதிலாக நான் நீந்தி நான் கடந்துக்குவேன் அப்படின்னு பழமொழி சொல்றாங்க. மகனே, நான் கூறுவதை கேள். இதுவோ ஊழிப்பெரு வெள்ளம். உன்னுடைய கைகளாலும் கால்களாலும் அதனை வெற்றி கொள்ள இயலாது. ஆதலினால் விரைந்து வந்து கப்பலில் ஏறிக்கொள் என்றார்கள் நூஹ் நபி அவர்கள். அவன் என்ன சொல்றானா, என்னை காப்பாற்றி கொள்ள எனக்கு தெரியும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மலை மீது ஏறியாவது நான் என்னை உயிரை காப்பாற்றினேன். இப்போ அவங்க இறைவனுடைய தீர்ப்பை அவங்களால மாற்ற முடியுமா? தன்னுடைய மகனாவே இருந்தாலும் முடியாது இல்லையா? அது பெற்ற மனம் பித்தாகியது. அவனை வருந்தி வருந்தி அழைத்தார்கள்.
ஆனால் அது அவங்களுக்கும் தன்னுடைய மகனுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய வெள்ளம் கூட்டெடுத்து வந்து 2 பேர்த்தையும் பிரித்து போட்டு அவங்க பையனை அதை பாதாளத்துக்கு இழுத்து போச்சு அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. அப்போ இறைவன்கிட்ட இவங்க வருந்துறாங்க, என்னுடைய குடும்பத்தெல்லாம் காப்பாற்றுவேன்னு சொல்லி தானே நீங்கள் இது பண்ணீங்க, இப்போ என்னுடைய ஒரு மகன் நீங்கள் கண்ணு முன்னாடி இப்படி போகிறானே அப்படின்னு இறைவன் மறுமொழி சொல்கிறாங்க. இல்லை, அவன் உன் குடும்பத்தவன் அல்ல, நிச்சயமாக அவன் ஒழுங்கீனமான செயல்களை செய்து கொண்டிருந்தான். ஒழுங்கீனமான செயல்களை செய்பவன் எவ்வாறு உன் குடும்பத்தவன் ஆவான்? நான் உன் குடும்பத்தவனை தான் காப்பாத்துறேன்னு சொன்னேன், ஆனா அவனோ ஒழுங்கீனமான செயல்களை செய்தவன், அவன் எப்படி உன் குடும்பத்தவன் ஆவான்? ஆதலால் உமக்கு தெரியாதவை பற்றி நீர் என்னிடம் கேட்க வேண்டாம். இந்த தீர்ப்பு பற்றி உனக்கு எந்த விவரமும் தெரியாது. யாரை நான் குடும்பத்தவன் வச்சிருக்கேன், யாரை உன் குடும்பத்தவன் இல்லைன்னு வச்சிருக்கேன்ற தீர்ப்பு பற்றி உனக்கு தெரியாது, அதை பற்றி நீ கேட்காத. அறியாதோரில் நீரும் ஒருவராகிவிட வேண்டாம் என்று நான் உமக்கு அறிவுரை பகர்கிறேன். அது கேட்ட நூஹ் நபி அவர்கள் அதிர்ந்து போய், இப்படியெல்லாம் ஒன்று இருக்கோ, நாம் குடும்பத்தவர்னா இப்படி நினைச்சான், ஆனா அதில் வேற வேற தீர்ப்புகள்லாம் வச்சிருக்காங்க இறைவன் அப்படின்னு தெரிஞ்சு, இறைவனே, நான் அறியாதவை பற்றி இனி உன்னிடம் கேளாது என்னை காத்துள்ள வேண்டும். நீர் என்னை மன்னித்து என் மீது பேரருள் பாலிக்கவில்லையாயின் நிச்சயமாக நானும் இழப்பாளர்களில் ஒருவனே ஆவேன் என்று கூறினார். இறைவன் நூஹ் நபி அவர்கள் மீது இரக்கம் கொண்டு, நூஹே, நீர் விரும்பினால் கனானை மட்டுமல்ல, இதுவரை உயிரிழந்தோர் அனைவரையும் மீண்டும் உயிர் பெற்று எழச் செய்வேன். ஆனால் அவர்களின் உண்மை நிலைமையை எம்மை தவிர வேறு ஒருவரும் அறியார் அப்படின்னு கூறுறாங்க. அதாவது மொத்த பேரையும் கூட எழுப்பி தந்துடுறேன், ஏன்னா நீயோ ஒரு நபி, உன்னுடைய வேண்டுதலுக்கு நான் செய்யாம இருக்க மாட்டேன், மொத்த பேரையும் எழுப்பி தந்துடுறேன். ஆனா அவங்க யாரு, அவங்களுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னா என்ன இருக்கும், அவங்களுடைய உள்ளங்கள்ல என்ன இருக்குன்றது உனக்கு தெரியாது, அது நாம் தான் அறிவோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ரொம்ப கனிவான ஒரு எச்சரிக்கை தராங்க. அதாவது அவங்களுடைய அந்த அந்த புத்திர சோகத்துல இருந்து அவங்களை வெளிக்கொண்டு வராங்க. இறைவனே, நீ விரும்பின் என்னையும் மூழ்கடித்து விடு. அப்ப இவர் அவங்க பங்குக்கு இறங்கி போயிடுறாங்க. உன் விருப்பம்தான் என்னுடைய பாக்கியம், இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னையே நான் நேசிக்கின்றேன், எனக்கு அனைத்தும் நீயே, நீ விட்ட விதியை நான் உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று நபிகள் கூறினார்கள். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் பிரளயம் ரொம்ப கனமா போயிட்டு இருக்கு. காற்று முன்னினும் கடுமையாக வீசியது, மழை சோவென்று பொழிந்து கொண்டிருந்தது, இடியும் மின்னலும் மிக கடுமையாக இருந்தன. எங்கு பார்ப்பினும் ஒரே வெள்ளமயம். வீட்டின் கூரை மீது ஏறியவர்களை கூரை மீதும், அதை முன்னாடி சொன்ன மாதிரி அப்படியே மரத்தின் மீது ஏறியவரை மரத்தின் மீதும், மலையின் மீது ஏறியவரை மலையில் இருந்தும் அப்படியே இஸ்ராயேல் கொண்டு போனாங்க. அவ்வாறு மிதந்தவர்களில் நூகளை அவர்களை கிறுக்கர் என்று பிதற்றி திரிந்த அவர்களின் முன்னாள் மனைவி ஒருத்தி, அந்த 2 மனைவிகள்ல ஒருத்தர், அவங்களும் அந்த மாதிரி இறந்துறாங்க. இப்படியான வெள்ளம் உலகம் ஃபுல்லா சூழ்ந்துருச்சு ரொம்ப சீக்கிரமா, ஏன்னா 40 நாள் பேஞ்சிட்டு வருது இல்லையா. மரங்களும் மலைகளும் கூரைகளும் குன்றுகளும் நீரில் மூழ்கின. உலகம் தண்ணீரின் தட்டு போன்று காட்சி ஆனது. மலைகளே இல்லை, வெறும் தண்ணி மட்டும்தான் அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. ஆமா, இப்ப அத்தண்ணீரிலே நூகளை அவர்களின் கப்பல் மட்டும் எழுவானிலிருந்து படுவான் வரை மிதந்து செல்லும் கதிரவன் போன்று மிதந்து சென்றது. இரவு பகலாக உலகை கருமேகம் கவ்விக்கொண்டிருந்தது. பகலையும் இரவையும் அறிய முடியாது, எங்கும் எப்பொழுதும் இருள்மயமாக இருந்தது. கப்பலிலே பதிக்கப்பட்டிருந்த ஒரு வெள்ளைக்கல் மூலமாக மக்கள் இரவு பகலை ஒருவாறு அறிந்தார்கள். ஒளியுடன் விளங்கினால் பகல் என்றும், அந்த கல் மங்களாய்த்தன் தோன்றினால் இரவென்றும் அவர்கள் உணர்ந்தார்கள். வைகரையில் வழக்கம் போல சேவல் கூவியது. அதிலிருந்து அவர்கள் பகலின் துவக்கத்தை ஒருவாறு அறிந்தார்கள். கப்பலில் உள்ளவர்கள் அனைவரும் இவ்வாறு நேரத்தை அறிந்து இறைவனை தொழுது வந்ததோடு இறைவனை நினைந்து உருகி இடைவிடாது வலுத்தி கொண்டிருந்தார். ஆமா, இவ்வளோ அதிசயங்கள், அற்புதங்கள், ஆபத்துகள்லாம் பார்த்து இப்படி திட்டமிட்டு தங்களை காப்பாற்றின இறைவனை அவங்க எப்படி இனி விட முடியாது இல்லையா. இறைவா, எங்களை இப்பிரளயத்தில் காத்தருள் கூர்ந்தது போன்று மறுமையிலும் எங்களை ஆண்டருள் புரிவாயாக என்று அவர்கள் வாயாலும் உள்ளத்தாலும் இறைஞ்சிக் கொண்டிருந்தார்கள். கப்பல் ஒரு இடத்துக்கு வருது, பைத்துல் முகத்தஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வருது. கப்பல் பைத்துல் முகத்தஸை அடைந்ததும் அங்கே இறை ஆணைப்படி சற்று நின்றது. அதன் பின் மீண்டும் தன் பயணத்தை துவங்கியது. காபத்துல்லாவை அடைந்ததும் அது 7 தடவை அதனை இடம் சுற்றி வந்தது.
அதிலிருந்து கப்பலில் உள்ளோர் அதுவே காஃபா இருக்கும் இடம் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். ரஜபு மாதம் 10ஆம் நாள் வெள்ளிக்கிழமையிலிருந்து துல்கஹ்தா மாதம் 10ஆம் நாள் வரை 5 மாதங்கள் நூஹ் நபி அவர்களின் கப்பல் அகில உலகமும் சுற்றி திரிந்தது. இறுதியாக அது ஓரிடத்தில் வந்து துல்ஹஜ் மாதம் முழுவதும் ஆடாது அசையாது நின்று கொண்டிருந்தது. அவங்களுக்கு தெரியுது கப்பல் இப்போ நகலில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நின்றுச்சுன்னு தெரியுது. ஆனால் இறைவனுடைய மறு உத்தரவு வர்ற வரை அவங்களால என்ன பண்ண முடியாது, கப்பலை விட்டு வெளியில் வர முடியாது. அப்போ கப்பலின் கதவை திறந்து பார்க்குறாங்க நபிகள். கப்பல் கட்டுவதில் உதவிய அந்த தச்சர் இருந்தார் இல்லையா, உஜூப்னு உனூப் அப்படிங்கிற அந்த தச்சரையும் ஒரு கிழவியையும் தவிர அவங்களுடைய நாட்டு மக்கள் யாருமே உயிரோடு இல்லை, எல்லாமே அழிஞ்சு போயிட்டாங்க. அப்போ இறைவனுடைய திருவாக்கு, நூஹே, நீ 100 ஆண்டுகளாக மக்களை நேர்வழியில் அழைத்தீர், எனினும் அவர்கள் கேட்கவில்லை. எனவே அவர்களை ஒருவரையேனும் வாழவிட வேண்டாம் என்று இறைஞ்சினீர். நாம் உம்முடைய இறைஞ்சுதலை ஏற்றோம். அப்படி சொல்லி எல்லாரையும் நாம மூழ்கடிச்சிட்டோம். இனிமேல் அவங்களுடைய கூட்டத்தினர் அப்படின்னு சொல்லி யாருமே வந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்க. வேறு எக்கூட்டத்தினரையும் நாம் இது போன்ற பிரளயத்தை கொண்டு அழிக்கப் போவதில்லை என்று இறைவன் சொல்றாங்க. அதை கேட்கும்போது நூஹ் நபி அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு. காரணம் என்னன்னா, அவங்க என்னதான் வாய் வார்த்தையில் அவங்களை அழிச்சிரு இவங்களை அழிச்சிருன்னு சொன்னாலும் இப்போ அந்த அழிவை நேரில் பார்த்தவங்க ஆகிட்டாங்கல்ல. அப்போ அவங்க ஒரு மன கஷ்டத்தில் இருந்திருக்காங்க. இப்போ இறைவன் அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த மாதிரி பண்ணி கொடுத்தோடனே இனிமேல் இது மாதிரி யாரையும் அழிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு ஒரு சாந்தி ஆயிடுது. எனினும் 6 மாதங்கள் ஆகியும் வெள்ளம் வடியாததை கண்டு மீண்டும் அவர்களின் உள்ளம் கவலை அடைந்தது. இப்போ வந்த வெள்ளம் அப்படியே நின்றுக்குச்சு. இவங்களால 5 மாதம் பயணம், 1 மாதம் அப்படியே நிற்குது கப்பல். ஆனால் 6 மாதம் ஆச்சு, வெள்ளம் வடியலை. அப்போ அவங்க ஒரு தொழுகை ஒன்று நடத்துகிறாங்க. அந்த தொழுகையின் பிற்பாடு அவங்க இறைவன் மண்ணுக்கு ஆணையிட்டு, மண்ணே உன் மீதுள்ள நீரை விழுங்கிவிடு அப்படின்னு உத்தரவு பண்ணுறாங்க. விண்ணே மழையை நிறுத்து அப்படின்னு ஆணை பண்ண உடனே மண்ணு இருக்கிற தண்ணீரெல்லாம் உறிஞ்சிக்கிறது, வானம் மழை பொழிகிறத நிறுத்திடுது, கடல்ல இருக்க வேண்டிய தண்ணி கடல்ல போயிடுது, எஞ்சிய தண்ணி சின்ன சின்ன குளம் குட்டையாயிருது. அப்படி ஒருவாறு நீர் வற்றியது. அப்போ கப்பல் இருந்த மலையின் பேர் வந்து ஜூதி அப்படின்ற ஒரு மலைன்னு பதிவு பண்றாங்க. இப்போ வானவில்லாம் பார்க்குறாங்க. அப்போ மழை ஓஞ்சிருச்சு, இனி வானம் தெளிவாகி வானவில் வந்துடுது. அது கண்ட உடனே இவங்களுக்கு கொஞ்சம் ஆனந்தம். இப்போ அவங்க ஒரு கோழியை அனுப்பி பரிசோதனை பண்றாங்க, வெளியில என்ன நிலவரம் அப்படின்னு. அப்புறம் அந்த கோழியும் திரும்ப வரல. ஒரு காக்கையை அனுப்புறாங்க, அதுவும் திரும்ப வரல. அது எல்லாம் வெளியில வந்த உடனே அதோடைய சுதந்திரத்தை பார்த்துட்டு அதுக்கான தீனியை பார்த்துட்டு அதோடைய போக்கில் போயிடுச்சுன்னு பதிவு பண்றாங்க. இப்போ அவங்க ஒரு பச்சை மணிப்புறாவை அனுப்புறாங்க, பச்சை புறாவை. அந்த பச்சை புறா போய் ஒரு ஒலிவ மரத்துடைய சின்ன கிளைய பறிச்சுட்டு வருது, ஒரு சின்ன ஒரு இலைய. அப்ப என்ன தெரிஞ்சுக்கிறாங்க, புனிதமான இந்த ஒலிவ மரத்தை தவிர பாக்கி இருக்கிற மரங்கள்லாம் கூட அழிஞ்சு போய் கிடக்குது. அது போக இந்த மரக்கிளை வெளியில தெரிகிற அளவு மட்டும் தண்ணீர் வத்தினதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் அந்த புறாவின் கழுத்துக்கு ஒரு ஆபரணம் கூட கொடுக்குறாங்க, ஒரு வளையத்தை அணிவிக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் அதே புறாவை வெளியே அனுப்பி அது ஒரு தரம் அது காலில் சேரோட வர்றதை பார்த்து அப்போ எங்கேயோ தண்ணீர் சுத்தமாக வடிஞ்ச நிலப்பரப்பு இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனாலும் என்ன பண்ணிடல, இன்ன வரைக்கும் கப்பலை விட்டு வெளியே வந்துடல. ஏன்னா இறைவனுடைய ஆணை வரணும் இல்லையா. ஜூதி மலை மீது கப்பல் வந்து தங்கி 1 மாதம் கழிந்திருந்தது. அன்று முஹர்ரம் மாதம் 10ஆம் நாளாக இருந்தது. புனிதமிகு அந்நாளில் இறைவனிடமிருந்து ஆணையும் வந்தது, நூஹே, நம்முடைய சாந்தியுடனும் நற்பேறுகளுடனும் நீர் மரக்களத்திலிருந்து இறங்குவீராக. உமக்கும் உம்முடன் உள்ள ஏனையோருக்கும் மாபெரும் நற்பேறுகள் ஏற்படுமாக. உம்முடைய வழித்தோன்றல்களை நாம் நிச்சயமாக இன்பம் எய்த வழி செய்வோம். பின்னர் அவர்கள் வழிதவறி செல்லின் துன்புறுத்தும் வேதனை அவர்களை வந்து எய்தும் என்று எச்சரிக்கை சேர்ந்த வாழ்த்தை அனுப்பி வைத்தான். இது கிட்டத்தட்ட அடுத்த யுகம் இல்லையா அது. அப்ப இவங்களுக்கு இறைவனே நேரடியா வாழ்த்துக்களும் சொல்லி எச்சரிக்கையும் சொல்லி அவங்களை இப்பதான் நிலப்பரப்புல என்ன பண்ண விடுறாங்க, கால் பதிக்கே விடுறாங்க. அந்த கப்பல்ல இருந்து இப்பதான் வர்றாங்க.
இறைவனிட்ட ஆணைக்கேற்ப கப்பலில் இருந்த 40 ஆண்களும் 40 பெண்களும் கீழே இறங்கினர். அன்று அனைவரையும் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் முகத்தான நோன்பு நோக்குமாறு நூகுகளை அவர்கள் பணித்தார்கள். கப்பலில் இருந்த பொழுது கண்கள் இருளடைந்து மங்கி இருந்ததன் காரணமாக அன்று கண்களுக்கு சுருமா போட்டு கொள்ளுமாறும் அவர்கள் தங்களுடைய மக்களுக்கு அறிவுரை பகர்ந்தார்கள். அது சுருமாங்கிறது ஒரு வித கண்மை, அது ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு கண்மை, அது போட்டுக்க சொல்றாங்க. அப்பொழுது மக்களிடம் இருந்த உணவுப் பொருள்கள் எல்லாம் பெரும்பாலும் தீர்ந்து விட்டன. நம்ம வந்துட்டாங்கல்ல, அப்ப தீர்ந்திருக்கும். ஒருவரிடம் ஒரு பிடி கோதுமை இருந்தது, மற்றொருவரிடம் ஒரு பிடி பருப்பு இருந்தது, மற்றொருவரிடம் ஒரு பிடி கடலை இருந்தது. இவ்விதமாக 7 பேர்களிடம் 7 வித பயிர்கள் 7 பிடி இருந்தன. மொத்தம் இருக்கிறதோ 80 பேர், 40 ஆண்கள் 40 பெண்கள். அவங்க கையில இருக்கிறதோ 7 கைப்பிடியிலான 7 வித தானியங்கள் தான் இருந்தது. இதையெல்லாம் ஒன்னா போட்டு ஒரு உணவு தயாரிக்கிறாங்க. அதை தயாரிச்சு அதை கொண்டு நோன்பு திறந்து விட்டு அனைவரும் அவங்களோட நோன்பை முடிக்கிறாங்க. இப்படி அவங்க நோன்பு திறக்கிறதுக்கான ஒரு இதை ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. அந்த நாள்ல ஜூதி மலையின் அடிவாரத்திலே இறங்கிய அவர்கள் அங்கே சிறு சிறு குடில்களை எழுப்பி ஒரு சிற்றூரை நிர்மாணித்தனர். அதற்கு 80 பேர்களுடைய ஊர் என்று பொருள்படும் கரியத்து தமானின் என்று பெயர் வைக்கப்பட்டது. அங்கேயும் நூஹ் நபி அவர்கள் ரொம்ப எளிமையான ஒரு வீடை தான் அமைக்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, அவங்களுடைய சுற்றத்தார்கள்லாம், நீங்க இங்க நல்லா வாழலாமே அப்படின்னு. இல்லை, சாக போகிற மனிதனுக்கு இது போதும் என்று அவர்கள் கூறினார்கள். அவர்களின் அருகேயே அவர்களின் மக்களும் வாழ்ந்து வந்தார்கள். அங்கு இறைவனை தொழ ஒரு பள்ளியும் எழுப்பப்பட்டது. நாளடைவில் அவர்களின் மக்களான சாம், ஹாம், யாபூத் ஆகியவர்களையும் அவர்களின் மனைவியரையும் தவிர்த்து ஏனையோர் இறந்து விட்டார்கள். அதாவது காலப்போக்குல இது இப்ப சொல்ல போறாங்க. அது 350 வருஷம் ஆயிருதுன்னு சொல்றாங்க. ஏற்கனவே அவங்க ஒரு 950, இந்த காலகட்டத்துல ஒரு சில 100 ஆண்டுகள் ஆயிடுது. அப்ப அந்த மீதி இருக்கிறது இவங்களுடைய தலைமுறைகள் தான் மிச்சம் வருது. அப்படி இருக்கிற காலத்துல இவங்க ஒரு நாள் உறங்கி கொண்டு இருக்கும்போது இவங்களுடைய ஆடை சிறிது கலைஞ்சு இருக்கிறத பார்த்து இவங்க 3 மகன்கள்ல ஹாம் அப்படிங்கிற மகன் அதை ஒரு சிரிப்பு வேடிக்கையா ஆக்கிடுறாங்க. இன்னொரு மகன் ஓடோடி அதை மறைச்சு அதை தவிர்க்கிறாங்க. அது அப்படி பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. இது அவங்களுக்கு தெரிய வந்துருது பின்னாடி நபிகளுக்கு. அதனால இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, கோவத்துல ஹாமை சபிச்சிடுறாங்க. ஹாமை சபிச்சும் சாமுக்கு அவனுடைய நல்ல குணத்துக்கு தகுந்த மாதிரி அவனுடைய சந்ததிகள் பெருகுமாறும் இறைவன்ட்ட ஒரு வேண்டுதலையும் வச்சிடறாங்க. இது ஒரு குறிப்பிட வேண்டிய இடம். இது இப்ப பின்னாடி சொல்லுவாங்க நீதியா சொல்லும்போது. அப்படி ஹாமை சபித்ததின் காரணமாக ஹாமுக்கு அதன் பின் பிறந்த இரட்டை குழந்தைகள் கருநிறமாக இருந்தனர். இது கண்டு ஹாமுக்கு அளவில்லாத துயரம் ஏற்பட்டது. தன் உடன் பிறந்தோர்களை அழைத்து வந்து காட்டினார். தந்தையின் சாபமே அதற்கு காரணம் என்று தெரிய வந்தது. அது கேட்டு அவருக்கு துயரம் பன்மடங்கு அதிகமாகி, தன் சொந்த தந்தையே இப்படி நமக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்டாங்களே, இப்ப அவங்க கூட இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்தாங்கல்ல, அப்ப இவங்களுடைய சாபத்துக்கு நம்ம ஆளாயிட்டோமே அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. மறுபடியும் அவங்களுக்கு ஒரு ரெட்டை குழந்தை பிறகுது. அவங்களும் அப்படியே ஒரு கருமை நிறமான தோல்ல இருக்காங்க. உலக முடிவு நாள் வரை அவ்விதமே பிறந்து கொண்டிருப்பார்கள். ஏன்னா அவங்களுடைய சாபம் அந்த மாதிரி. பிரளயத்திற்கு பின் ஒரு நாள் நூஹ் நபி அவர்கள் தங்களின் இல்லத்தில் அமைதியாக அமர்ந்திருந்த பொழுது அப்போ இப்லிஸ் அவங்க முன்னாடி நூஹே, நீர் எமக்கு பெரிய நன்மை செய்துள்ளீர், அதற்கு நன்றி அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவங்களுக்கு ஒன்றும் புரியல. இப்லிஸ் நமக்கு நன்றி சொல்ற அளவுக்கு நாம என்ன நன்மை செய்தோம் இப்லிஸ்க்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்ப அது புரியறதுக்கு முன்னாடி இறைவன்ட்ட ஒரு தரம் வேண்டுதல் வச்சுக்கிறாங்க. இவன் எதுக்கோ வந்திருக்கான், நம்ம வாயப்படுங்க வந்திருக்கான் அப்படின்ட்டு இறைவன்ட்ட ஒரு தரம் கேட்கும்போது, என்ன கள்ள எண்ணத்துடன் இவன் நம்மிடம் வந்துள்ளானோ அப்படின்னு ஒரு கணம் எண்ணி இறைவன்ட்ட கேட்கும்போது, இறைவன் அவனிடம் உமக்கு வேண்டியதை கேளும், நீ எது கேட்டாலும் இன்னைக்கு உண்மை சொல்லக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு இறைவன் அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்குறாங்க.
அப்போ அவங்க அந்த தைரியத்தோட இப்லீஸை நோக்கி, அல்லாவின் விரோதியே, நான் உனக்கு என்னவோ பெரிய நன்மையை செய்ததா கூறினாயே, அதை சொல் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இப்லீஸ் சொல்றாங்க, நீர் உம்முடைய கூட்டத்தினருக்கு எதிராக இறைஞ்சி அவர்களை ஒரு நொடியில் மாளச் செய்து மீளா நரகத்திற்கு அனுப்பி வைத்து விட்டீர். அதாவது முன்னாடி ஒரு கோபத்தோட இறைவன்கிட்ட சொல்லி ஜலப்பிரளயம் கொண்டு வந்தாங்க. ஜலப்பிரளயம் வரப்போகுது அப்படின்ற கட்டத்துல இனிமேல் அவர்களில் யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் அவர்களுடைய சந்ததிகளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னு இறைவன் ஆணித்தரமா சொல்லும் போது, அப்போ அப்படிப்பட்ட மக்களை முடிச்சிருங்கன்னு சொல்லி ஒரு ஒரு சாபம் கேட்டாங்கல்ல. அப்ப அவங்க நரகத்துக்கும் மீளா நரகத்துக்கும் அனுப்பிவிட்டாங்க. அந்த வேலை நான் செஞ்சிருக்க வேண்டியது, அது நீங்க செஞ்சிட்டதுனால எனக்கு வேலை குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி இப்லீஸ் அவங்களுக்கு ஒரு குத்தலா அப்படி ஒரு விஷயம் சொல்றான், பதில் சொல்றான். அதை கேட்ட உடனே நூஹ் நபி அவர்களுக்கு தாம் செய்த தவறு நல்லா விளங்கிருச்சு. மீண்டும் இப்லீஸ் பேச்சை தொடங்கினான். நீர் எனக்கு செய்த இப்பேர் உதவிக்கு நான் உமக்கு என்ன கைமாறு செய்தாலும் தகும், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ நபிகளுக்கு என்னதான் இருந்தாலும் தான் செய்தது தவறு தான், ஆமா அப்படி நாம போய் மக்கள் கூட்டம் கூட்டமா அழிகிறதுக்கு நாமளும் ஒரு காரணமா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு, ஆனாலும் தன்னுடைய கோபத்தை அடக்கிக்கிட்டு, இவன் எப்படியா இருந்தாலும் வழி கெடுக்கிறது தானே இவன் தொழிலா ஏத்துக்கிட்டவன் இப்லீஸ், அப்ப இவன்றிருந்து கொஞ்சம் விஷயத்த கேட்டுக்கும் அப்படின்னு, மனிதர்களை வழிகெடுக்க உனக்கு பேர் உதவியாய் இருக்கும் அவர்களின் தீய பண்புகள் என்னென்ன என்று கேட்டார். அதற்கு இப்லீஸ் பொறாமை என்றும் பேராசை, நயவஞ்சகம், ஆத்திரம் என்று குறிப்பிட்டு விட்டு இப்ப 4 சொல்லி இந்த 4க்குமே இந்த சரிதத்திலே உதாரணம் சொல்லப்பான். நான் ஆதாமின் மீது பொறாமையுற்று சுவனத்தை இழந்தேன். ஆதி நாள்ல ஆதாமை பார்த்து பொறாமை அடைஞ்சதுனால இப்லீஸ் சுவனத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான், அது பொறாமை. ஆதம் விளக்கப்பட்ட கனியின் மீது ஆசையுற்று சுவனத்தை நீத்தார், அது பேராசை. ஆதம் நபிகளுக்கு வந்த பேராசையினால அவர் தன் பங்குக்கு சுவனத்தை இழந்தார். காபில் தன் உடன் பிறந்தாளை ஹாபிலுக்கு திருமணம் செய்யக்கூடாது நயவஞ்சகம் செய்து தீய நெறி புகுந்தான். இது 4வது. நீர் மகன் ஹாம் மீது ஆத்திரம் கொண்டு அவரை சபித்ததின் காரணமாக அவரின் உடலும் அவரின் வழி வந்தவர்களின் உடல்களும் கருத்து விட்டன, இது ஆத்திரத்தினால செய்தது. அப்படி 4 விதமான உதாரணங்களை கொடுத்து இந்த 4 தீய குணங்களினாலதான் நான் மனிதர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி அவர்களை தீய வழிக்கு ஆக்குறேன் அப்படின்னு உண்மையை சொல்லி விடுறாங்க. மேலும் அவன் நூஹ் நபி அவர்களை நோக்கி, அல்லாஹ் சுவனத்தை படைத்து நீ பெருமைக்காரர்களை விட்டும் உலோபர்களை விட்டும் தூய்மையாயுள்ளாய் என்று கூறிவிட்டான் என்று சொல்லிவிட்டு அவ்விடத்தை விட்டு அகன்றான். பிரளயத்திற்கு பிறகு 350 ஆண்டுகள் நூஹ் நபி அவர்கள் இவ்வுலகில் வாழ்ந்தார். எனினும் அவர்களுக்கு ஒரு நரையேனும் ஏற்படவில்லை, ஒரு பல்லேனும் விழவில்லை. அவர்களின் ஆற்றலில் அணுவத்தனையும் குறையவும் இல்லை. இக்காலத்தில் அவர்கள் உலகத்தை 3 பகுதிகளாக பிரித்து தங்களின் 3 ஆண் மக்களுக்கும் பங்கு வைத்து கொடுத்தார். தம் மக்களிலே அறிவாளியாக இருந்த சாமுக்கு அவர்கள் சிரியா, மெசபடோமியா, ஈராக், ஈரான், கொரோசான் ஆகிய நாடுகளை வழங்கினார். ஹாமுக்கு ஆப்பிரிக்கா, எத்தியோப்பியா முதலிய நாடுகளை வழங்கினார். யாபூத்துக்கு சீனா, துர்கிஸ்தான் முதலிய நாடுகளை கொடுத்தார். உண்ட போதும் உடுத்திய போதும் நீர் அருந்திய போதும் நீர் கழித்த போதும் தம் சின்னஞ்சிறு செயலுக்கும் இறைவனுக்கு நன்றி செலுத்தி இறைவனால் நன்றி செலுத்தும் அடியார் என்று போற்றப்பெற்ற அப்பெரியார் ஏவல் விளக்கல் பற்றி முதல் இறைவனால் அறிவுறுத்தப்பட்ட அத்திரு நபியார் தங்களுக்கு இறப்பு அண்மையாகிவிட்டது என்பதை உணர்ந்ததும் தங்களின் அருமை மகன் சாமை அருகழைத்து அவரை தங்களின் பிரதிநிதியாக நியமித்து, தேனினும் இனிய செல்வனே, என் காலம் ஓடி மறைந்து விட்டது. வணங்குதற்குரியோன் ஒருவன் என்னும் மூல மந்திரத்தை மனதில் இருத்தி கொள்ளு. அகில உலகங்களையும் ஒரு தட்டிலும் அந்த ஒரு மூல மந்திரத்தை மறுதட்டிலும் வைத்து நிறுத்தாலும் அது உள்ள தட்டு நிச்சயமாக கணக்கும். 2வது சுபானுல்லாஹி விபிஹம்திஹி என்ற இறைதுதியை இடைவிடாது செய்து வாரும். அதுவே வானவர்களின் தொழுகையாகும், அதுவே படைப்பினங்களின் இறைஞ்சுதலாகும். அதை கொண்டுதான் படைப்பினங்களும் இரணம் வழங்கப்படுகிறது. இவ்விரண்டினையும் நீர்
பற்றி பிடித்துக் கொள்வீராக. அதாவது கடைபிடிக்க வேண்டிய 2, தவிர்க்க வேண்டிய 2 அப்படின்னு 4 கட்டளைகள் சொல்றாங்க. இப்ப கடைபிடிக்க வேண்டிய 2 சொல்லிட்டாங்க. 1, ஒரே இறைவன் அப்படிங்கிற ஒரு மூல மந்திரம், வானவர்களின் தொழுகை அப்படிங்கிற ஒரு தொழுகை, அது 2ஐயும் சொல்லிட்டாங்க. அது மேற்கொண்டு வேணா அது இஸ்லாமிய சகோதரர்களை தான் கேட்கணும். அதுபோக தவிர்க்க வேண்டிய 2 அவை என்னவென்றால், இணை வைத்தலும் பெருமை கொள்வதும். இறைவனுக்கு இணை வைத்தவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். எவனுடைய இதயத்தில் கடுகளவேனும் பெருமை நிற்கிறதோ அவன் சுவனம் புகமாட்டான் என்று இறுதி அறிவுரை பகர்ந்தார். அறிவுரை பகர்ந்து முடிந்ததும் அஸ்ஸலாமு அலைக்கும் யா நூஹ் என்று ஒலி கேட்டது. அங்கே இஸ்ராயில் நின்று கொண்டிருந்தார். இறைவனின் திருத்தூதரே, நான் இஸ்ராயில் ஆவேன், வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்று கேட்டார். வாழ்க்கை என்பதை 2 வாயில்கள் உள்ள ஒரு வீடாக நான் கண்டேன். இப்பொழுதுதான் அதன் ஒரு வாயில் வழியாக புகுந்து அதன் மறுவாயில் வழியாக வெளிவந்தது போன்று உள்ளது என்று நபிகள் மறுமொழி பகர்ந்தார்கள். அவர்கள் அடுத்த கணம் அவர்களின் உயிர் அவர்களின் உடலை விட்டும் பிரிந்தது. அதன் பின் அவர்களின் அருமை திருமக்கள் அவர்களின் பொன்னுடலை பைத்துல் முகத்தஸின் புனித மண்ணில் நல்லடக்கம் செய்தனர். இதுவரை நாம் கேட்டது இத்ரீஸ் அலை அவர்களுடைய கொள்ளு பேரனாக நூஹ் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. இத்துடன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நிறைவு பெற்றது.